வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். என்றும் பழமைக்கு மாறாக முக்கியமான ஒரு நபர் கிழக்கு அரசியல்ல மிக முக்கியமானவர். புலம்பெயர் தேசங்கள்ல புலம்பெயர் அரசியல் சமூகத்தில் நன்கு அறியப்பட்டவர். ஸ்டாலின் ஞானம் அவர்கள் பிள்ளையான் அவர்களுடைய ஆலோசகராகவும் செயற்பட்டவர். அவரோடு தற்பொழுதுள்ள அரசியல் நிலைமைகள் தொடர்பாக உரையாட வந்திருக்கின்றோம். வணக்கம் ஸ்டாலின். வணக்கம் நண்பர் ஜெயபாலன் அவர்களே மற்றும் தேசம் ஆர்வலர்களுக்கும் வணக்கம். என்ன புலம்பெயர் தேசங்களை பொறுத்தளவுல இந்த 2009க்கு முற்பட்ட காலத்துல அரசியல் செயற்பாடுகள்ல நீங்கள் ஒரு மிக முக்கியமான நபராக இருந்திருக்கின்றீர்கள். அது மட்டுமல்ல, இப்பொழுதும் ஒடுக்குமுறைக்கு எதிரான குரல் அற்றவர்களின் குரலாக நீங்கள் பார்க்கப்பட்டிருக்கின்றீர்கள். அதாவது அதிகார மையத்துக்கு எதிரான ஒருவராக செயற்பட்டிருக்கின்றீர்கள். அந்த நிலை இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதில் ஒரு பாரிய மாற்றத்தை பலர் பார்க்கின்றார்கள். அது தொடர்பாக உங்கள் மீது பல்வேறு விமர்சனங்களும் இருக்குது. இந்த அதிகார மையத்தை நோக்கின, அதாவது பிள்ளையான் அவர்களுக்கு ஆலோசகராக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தன் அவர்களுக்கு ஆலோசகராக சென்றது முதல் இந்த விமர்சனங்கள் வருகிறது. இதுக்கு என்ன உங்களோட நிலைப்பாட்டுல ஒரு பாரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றதா? நான் நினைக்கிறேன், நீங்கள் சொன்னது போல என்னால் முடிஞ்ச பங்களிப்புகளை அதிகார மையங்களுக்கு எதிராகவும் ஒடுக்குமுறைகளுக்கு எதிராகவும் முடிந்த குரல்களை கொடுத்து வந்திருக்கின்றேன். எழுத்துப் பணிகளிலும் வெளியீடுகள் போன்ற பல விடயங்களிலும் தொடர்ச்சியாக நான் அவ்வாறான செயற்பாடு இருப்பதாகத்தான் நான் எண்ணுகிறேன். ஏனென்றால் அது அப்படியான ஒரு மாற்றம் நடைபெறவில்லை. ஆனால் அந்த மாற்றம் வேறொரு வகையில் புரிந்து கொள்ளப்படாத வகையில் தான் அது மாற்றமாக சிலர் கருதுகிறார்கள் என்று நான் எண்ணுகிறேன். ஏனென்றால் அதிகார மையங்களுக்கு எதிராக போராட்டம் என்பதோ ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டம் என்பதோ அதிகார மையங்களை நோக்கி எதற்காக அந்த குரல்கள் நாங்கள் கொடுக்கிறோம் என்றால் அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும் என்பதற்காக, மையங்களாக இருக்கக்கூடாது என்பதற்காக, அதே போல ஒடுக்குமுறைகள் நிகழக்கூடாது என்பதற்காகவும் அந்த ஒடுக்குமுறைகளின் பால் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு ஒரு மீட்சி கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் நாங்கள் ஒடுக்குமுறைக்கு எதிரான அதிகார மையங்களுக்கு எதிரான குரல்களாக ஒலிக்கின்றோம். அதே செயற்பாடு தான் நான் தொடர்ச்சியாக செய்து வருகின்றேன் நினைக்கின்றேன். ஏனென்றால் பிள்ளையானுடைய அரசியல் அதிகாரத்தில் ஒரு மையமாக அவர் வந்து விட்டார் என்பதால் அவரை ஆதரிப்பது என்பது அதிகார மையத்தை ஆதரிப்பது என்பதாகாது. அரசியல் மையம் என்பது இலங்கையில் மிகப்பெரியதொரு அரசியல் மத்திய அரசாங்கம் என்றிருக்கின்ற போது வடக்கு கிழக்கு அரசியலிலே ஒரு அதிகாரம் ஒரு இடத்தில் குவிக்கப்படக்கூடாது. வடக்கு கிழக்கு மக்களுக்கான உரிமைகள் வழங்கப்படுகின்ற போது அல்லது அரசியல் தீர்வு திட்டங்கள் முன்வைக்கப்படுகின்ற போது அந்த தீர்வு திட்டங்களும் அந்த அதிகாரங்களும் ஒரே இடத்தில் குவிக்கப்படக்கூடாது. வடக்கு கிழக்கு மக்களுக்கிடையேயும் அது பகிரப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. அதன் அடிப்படையில் தான் நான் பிள்ளையான் அவர்களுடைய கட்சியை, அதாவது அவரால் ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியை பலமாக ஆதரித்து செயற்பட்டு வருகின்றேன். என்றால் அதிகாரங்கள் மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் ஒரு நமது கடைசி குரலாக இருக்க வேண்டும். அதிகாரங்களை பகிரப்படும் என்பது இன்னும் ஒரு அதிகார மையத்திடம் அந்த அதிகாரத்தை சென்றடைவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. வடக்கு கிழக்கு அரசியலில் அதிகார மையமாக தொடர்ச்சி நீண்ட காலமாக எல்லோருக்கும் தெரிந்த விடயம் யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு மேட்டுக்குடி அதிகார வர்க்கம் தான் அதை கையகப்படுத்தி வைத்து வருகின்றது. அதிலிருந்தும் அந்த அதிகாரம் தமிழர்களுக்கு பகிரப்பட வேண்டும் என்பதற்காக இன்னும் ஒரு அதிகார மையத்திடம் செல்வதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. எனவேதான் அதிலும் அந்த அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் எப்போதெல்லாம் குரல் கொடுத்து வந்தோமோ அதே போல வடகிழக்கு மக்களுக்கு ஒரு அதிகாரங்கள் பகிரப்படுகின்ற போது, உரிமையின் பால், தமிழ் மக்களுடைய அரசியலின் பால் அந்த அதிகாரங்கள் பகிரப்படுகின்ற போது அது கிழக்கு மக்களுக்கும் எங்களுக்குள்ளான ஒரு உள்ளக சுயநிர்ணயம் அல்லது உள்ளக அதிகார பரவலாக்கம் ஒன்று அவசியம் என்கின்ற அடிப்படையில் தான் கிழக்கு மாகாணத்தினுடைய தனித்துவமான ஒரு அரசியல் கட்சியின் அவசியமும் கிழக்கு மாகாணத்துக்கு என்று தனியான ஒரு அரசியல் அதிகார மையம் உருவாக வேண்டும் என்பது கோரிக்கையின் அடிப்படையில் தான் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் உருவானது. அதன் காரணமாகத்தான் அந்த கட்சியோடு என்னை பலமாக இணைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஏனென்றால் அந்த வகையில் பார்த்தால் நான் தொடர்ச்சியாக அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும் என்பதற்காகவும் அதிகார மையத்துக்காகவும் தான் நான் செயற்பட்டு வருகின்றேன் என்று எண்ணுகிறேன். நீங்க சொல்ல வாருங்கள், இப்ப யாழ் மாவட்டத்து அல்லது யாழ் மையவாத அரசியலை பொறுத்த வரைக்கும் அவர்கள்ட்டையும் அரசியல் அதிகாரம் இல்லை. ஆனால் அவர்கள் ஒரு வேர்ச்சுவலான ஒரு அதிகாரத்தை நீங்கள் சொன்னது போல வச்சிருக்கிறார்கள் என்றது உண்மை. இப்ப கிழக்கு மாகாணத்துடைய அரசியலையும் யாழ்ப்பாணம் தான் தீர்மானிக்குது. இப்ப சாணக்கியன் என்னதான் பெருந்தொகையான வாக்குகளை எடுத்திருந்தாலும் அரசியல் தீர்மானங்கள் கஜேந்திரகுமாராலேயோ அல்லது சுமந்திரனாலேயோ தான் அங்க எடுக்கப்படுகிறது. அப்ப நீங்க சொல்றீங்களா, இப்ப கிழக்கு மாகாணத்தின் குரலற்ற நிலைமையில நீங்கள் அந்த குரலை கொடுக்குறீங்களா? நிச்சயமாக. ஏனென்றால் கடந்த கிட்டத்தட்ட 100 வருஷமாக இலங்கை அரசியலில் தமிழர்களுடைய அரசியலை யாழ்ப்பாணத்தினுடைய தலைவர்களால் தீர்மானிக்கிறார்கள். இந்த ஆயுத போராட்டத்தை கூட
உருவாக்கியதும் தீர்மானித்ததும் அந்த திசை வழியை நோக்கி தமிழ் மக்களை நகர்த்தியதும் யாழ்ப்பாண தலைவர்கள். அவங்களுக்கு தெரியும், வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்படும் போது கூட மட்டக்களப்பிலிருந்து சில தலைவர்கள் அதற்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்து விட்டு வந்தார்கள். தேவநாயகம் போன்றவர்கள், என் தொண்டமான் கூட அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற நிலையிலே வந்தார், வெளியே விட்டு வந்தார். ஆனால் அதை மீறி தான் வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதே போல இந்த கல்வி தரப்படுத்தல் 70ஆம் ஆண்டுகளில் கொண்டு வரப்பட்ட கூட யாழ் மாவட்டம் தான் அதனால் பாதிக்கப்படுகிறது. எங்களுடைய மாவட்டங்களுக்கு வடக்குக்கு வெளியே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அல்ல வடக்கிலே புறமுதுக்கப்பட்ட மன்னார் முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு எல்லாம் இது வாய்ப்பாக இருக்கின்றது என்ற குரல்களை தமிழர் விடுதலை கூட்டணியோ தமிழரசு கட்சியோ கண்டுகொள்ளவில்லை. தங்களுடைய நிலையிலிருந்துதான் இந்த அரசியலை தீர்மானிக்கிறார்கள், கல்வி தரப்படுத்தலை எதிர்க்க வேண்டும் என்று. ஆனால் யாழ் மாவட்டத்தை தவிர மற்ற ஏனைய தமிழ் மாவட்டங்கள் அனைத்துக்கும் இந்த கல்வி தரப்படுத்தல் பெரிய வரப்பிரசாதமாக அமைந்தது. ஆனால் அதை கண்டுகொள்ளாமல் யாழ் மாவட்டத்தினுடைய மத்திய வர்க்கம் பாதிக்கப்பட்டது என்பதற்காக மட்டும் அந்த யாழ் சைவ வேளாள மேட்டுக்குடிகள் தங்களுடைய நலன்கள் பாதிக்கப்படுகின்ற போது தமிழர்களுடைய நலன்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது என்கின்ற ஒரு கூக்குரலை இட்டு அதை அரசியலாக்கி அதை முன்னகர்த்தி கொண்டு சென்று இலங்கையிலே தமிழீழ விடுதலை போராட்டம் என்ற ஒரு போராட்டத்தை தொடங்க வேண்டும் என்ற வரைக்கும் அவர்கள் இந்த 30 வருட யுத்தத்துக்கு வித்திட்ட சம்பவங்கள் இந்த சம்பவங்கள் தான். இது மட்டக்களப்பு மக்களுடைய அனுமதியோடு, அம்பாறை மக்களுடைய அனுமதியோடு, முல்லைத்தீவு மக்களுடைய அனுமதியோடு கூட ஒரு இப்படியான பிரச்சனைகள் உருவாக்கப்படவில்லை. எனவே அந்த தீர்மானங்கள் இன்று வரை அங்கிருந்து எடுக்கப்படுகின்றன. அப்ப கிட்டத்தட்ட நீங்கள் தமிழீழ போராட்டம் என்றது கூட யாழ்ப்பாண தமிழர்களுக்கான போராட்டமே அல்லாமல் அது ஒரு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்குமான போராட்டமாக நீங்க பார்க்கிறீங்க. ஆனா நீங்களும் அதுல உங்களை ஈடுபடுத்தி இருந்த நீங்கள். அதுதான் வரலாறு என்பது. ஒரு காலகட்டத்திலே நாங்கள் எல்லாம் ஏமாற்றப்பட்டோம். எங்களுடைய தலைவர்கள் சிந்திக்கவில்லை, அவர்களுடைய வயதிலே அவர்கள் சிந்திக்கவில்லை. நாங்கள் அப்போ அந்த காலங்களிலே தலைவர்களாக இருக்கவில்லை. நாங்கள் தமிழர் விடுதலை கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாலை போடக்கூடிய சிறுவர்களாக இருந்தோம். எங்களுடைய பெற்றோர்கள் தமிழர் விடுதலை கூட்டணியை ஆதரித்து வந்தார்கள். அந்த நிலையிலே எங்களுக்கு தலைமை வைக்கக்கூடிய கிழக்கு மாநிலத்தில் இருந்த தலைவர்களோ அல்லது கிழக்கு மாநிலத்தில் இருந்த புத்திஜீவிகளோ அனுபவஸ்தர்களோ இந்த விடயங்களை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் ஒரு பரம்பரை நாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம், அடுத்த பரம்பரையும் ஏமாறப்படக்கூடாது என்ற பட்டறிவு எங்களிடம் இருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் அரசியலில் ஏமாற்றப்பட்டு என்னை போன்ற பல்லாயிரக்கணக்கான கிழக்குமான போராளிகள் இறந்திருக்கிறார்கள் இந்த யுத்தத்திலே. நான் அதிர்ஷ்டவசமாக தப்பி இருக்கின்றேன். இதே போல இந்த தப்பி இருப்பவர்களின் காரணமாக நாங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்கின்றோம், ஏமாற்றப்பட்டோம் என்று ஒப்புக்கொள்கின்றோம், பிழையான வழியிலே நாங்களும் சென்றோம் என்பதை ஒப்புக்கொள்கின்றேன். ஆனால் மீண்டும் அடுத்த பரம்பரையும் இப்படி ஏமாறக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் சாகும் வரை இந்த அரசியலை விளங்கப்படுத்த வேண்டும். இந்த ஏமாற்ற அரசியலை, யாழ்ப்பாணம் மேட்டுக்குடிகளுடைய ஏமாற்ற அரசியலுக்கு பின்னால் கிழக்கு மாகாண சமூகம் செல்லக்கூடாது என்பதற்கு அறுதியுமாக போராடி கொண்டிருக்கின்றோம். அதை சொல்லி நீங்க சொல்றதுன்ற ஒரு உண்மையும் இருக்குதான். அதாவது மொழி சட்டம் கொண்டு வருகின்ற பொழுது அதை தமிழரசு கட்சி சிங்கள மொழி சட்டம் என்று பிரச்சாரப்படுத்தி இருந்தது. அது உண்மையிலேயே தாய்மொழி சட்டம், தாய்மொழியில கல்வி கற்கலாம், பணியாற்றலாம் என்ற நிலைமைகள் உருவானது அதற்கு பிறகுதான். உண்மையிலேயே அன்றைக்கு அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்காவிட்டால் நானும் நீங்களும் இப்ப தமிழ்ல கதைச்சு கொண்டிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். நாங்க சில வேளை இங்கிலீஷ்ல தான் கதைக்க வேண்டி இருந்திருக்கும். செல்வநாயகத்துக்கு ஆங்கிலம் தமிழ் தெரியாது. அந்த வகையில அது நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த யாழ்ப்பாண மேட்டுக்குடி ஆங்கிலம் பேசுகின்ற மேட்டுக்குடி நிர்வாகிகளுக்கான ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு. ஆனா இதையெல்லாம் நீங்கள் எப்ப புரிந்து கொள்கின்றீர்கள்? ஏன்னா நீங்கள் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் முக்கிய செயற்பாட்டாளர்களில் ஒருவராக இருந்திருக்கின்றீர்கள், அரசியல் வகுப்புகளை இப்ப எடுத்திருக்கின்றீர்கள். இது சம்பந்தமான புரிதல் உங்களுக்கு எப்ப ஏற்படுது? கொஞ்சம் இந்த வரலாறுக்குள்ள போனோம் என்றால் நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 20 வயதில ஆயுதம் என்ற ஒரு பல்கலைக்கழக நீங்களும் கல இளைஞர்களை ஆயுத போராட்டத்துக்குள்ள உள்வாங்கி இருப்பீங்கள். நிச்சயமாக அந்த பாவமும் பழியும் எங்கள் மீது இருக்கின்றது. இருந்தாலும் நான் தனிப்பட்ட முறையிலே அது ஒரு அமைப்பாக தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் அந்த புலோட்டினுடைய முக்கியஸ்தர்கள் ஒருவராக இருந்த காரணமாக அந்த தார்மீக பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. நிச்சயமாக அது பொதுமக்கள் இளைஞர்களை பிழையாக வழி நடத்திய பொறுப்பு என்பதில் நானும் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனால் தனிப்பட்ட முறையிலே நான் தமிழீழ மாணவர் பேரவையில் செயற்பாட்டாளராக இருந்தேன். தமிழ மாணவர் பேரவை என்பது புலோட்டினுடைய மாணவர் அமைப்பு. அந்த மாணவர் அமைப்பினுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய உதவி அமைப்பாளராகத்தான் நான் இருந்தேன். ஒரு கட்டத்தில் அந்த தோழர் இறந்த பின்னர் தான் நான் ஒரு அமைப்பாளர் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்தது. அப்ப
பயிற்சி, அதாவது அரசியல் பயிற்சிகள், அரசியல் வகுப்புகள், அந்த மாதிரி விடயங்கள் மாணவர்களை அணிதிரட்டுவது என்பதற்கு அப்பால் இராணுவ ரீதியாக அவர்களை இந்தியாவுக்கு அனுப்புவது, பயிற்சி எடுப்பது, அந்த மாதிரி விடயங்களுக்கு நான் ஈடுபடவில்லை. ஆயுதம் தூக்கி கொண்டு திரிஞ்சி ஊர்களில் ஒரு அரசியல் போராளியாகவும் நான் இருக்கவில்லை. நான் ஒரு பாதுகாப்புக்காக சொந்தமாக வைத்திருந்த கைக்குண்டுகளை தவிர பெரிய ஆயுதங்களை பயன்படுத்தியவன் அல்ல நான். மற்றபடி நான் அரசியல் அமைப்பு, அதாவது மாணவர் பேரவைக்கு தான் வேலை செய்தேன். அந்த வகையிலே ஏதோ ஒரு வகையிலே பிள்ளையார் ஒரு பாதைக்கு மக்களை அணிதிரட்டி இருக்கின்றோம். தனிப்பட்ட முறையில் நிறைய பேர் பயிற்சிக்கு போக வலிக்கிட்டு வந்த காலத்திலே பயிற்சிக்கு அனுப்பாவிட்டால் தற்கொலை செய்வோம் என்கூடிய பல்லாயிரம் இளைஞர்கள் முன் வந்த காலம். அந்த காலம் வீடுகளை விட்டு, வாசலை விட்டு, படிப்புகளை விட்டு, சொந்த பந்தங்களை விட்டு, பிள்ளைகளை விட்டு இந்தியாவுக்கு போகணும், பயிற்சி எடுக்கணும் என்று தழுமுழுப்பட்டு வந்து நிற்பார்கள் இளைஞர்கள் எல்லாம். அந்த காலம் இளைஞர்கள், யுவதிகள் கூட. ஆனால் அவர்களில் பலரை போகாமல், நீங்கள் அங்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை, நிறைய பேர் போய்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அரசியலை படிங்கள், அரசியல் ரீதியாக முன்னேறுவோம். மாணவர் அமைப்புக்கு இந்த தாதி பயிற்சிகள், மருத்துவ பயிற்சிகள் எல்லாம் இருக்கின்றது என்ற அந்த மாதிரியான விஷயங்களை பேசுவதனூடாக பலரை தடுத்திருக்கின்றன என்பதில் எனக்கு இப்போதும் ஒரு பெரிய நிம்மதி இருக்கின்றது. இருந்தாலும் ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு பொறுப்பெடுக்க வேண்டும். இந்த இப்படியான ஒரு பிள்ளையான அமைப்பிலே நாங்கள் இருந்திருக்கிறோம். ஆனால் அனைத்து தீமையிலும் ஒரு நன்மை போல அந்த அரசியல் அமைப்புக்குள்ளே இருந்ததன் காரணமாகத்தான் நானும் ஒரு சமூகம் சார்ந்து, அல்லது ஒரு இடசாரி தன்மை சார்ந்து, மார்க்சிசம் சார்ந்து, ஒரு சமூக நீதி சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு அரசியல் ஆற்றலையும் அனுபவத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய குறைந்தபட்சம் ஒரு சின்ன ஆற்றலை பெற்றக்கூடிய வாய்ப்பு அங்கிருந்தா எனக்கு தொடங்குகின்றது. இப்ப இந்த அரசியல் போராட்டத்தை தான் நீங்கள் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தீங்க. இந்த தமிழரசு கட்சி இந்த யாழ்ப்பாண மையவாதத்தினுடைய இந்த சிந்தனை மூலம் தான் இந்த தமிழீழ போராட்டத்தை வலுப்படுத்தினது என்று சொல்றீங்களா? அதை தூண்டி விட்டது என்று சொல்றீங்க. அதுல நிறைய உண்மைகளும் இருக்குத்தான், இல்லைன்னு இல்லை. ஆனா அதே சமயம் இவ்வளவு இளைஞர்கள் தொகையாக போய் சேர்றதுக்கு தமிழரசு கட்சி மட்டும்தான் காரணமா, அல்லது இலங்கையில இருந்த புறச்சூழல், அந்த பேரினவாத சூழல் அதை அவர்களை தள்ளி இருக்கா? அப்படி இது ரெண்டு கட்டமா நாங்க பார்க்கணும். என்னண்டா, முதலாவது இந்த பிரச்சனைகள் சம்பந்தப்படாமல் தான் கிழக்கு மாநிலத்து மக்களுடைய அல்லது மட்டக்களப்பானுடைய கடை கொழும்பில் இருக்கப்படவில்லை. மட்டக்களப்பிலேயே கடையை வச்சிருந்த யாழ்ப்பாணத்தவர்கள். நாங்கள் போய் கொழும்பிலே கடை வைக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் இருக்கவில்லை. மட்டக்களப்பு மக்களுடைய கல்வி பாதிக்கப்படவில்லை. மட்டக்களப்பு மக்களுடைய உத்தியோகங்கள் இழக்கப்படவில்லை. குறைந்தபட்சம் 1 பேருடைய உத்தியோகங்கள் இழக்கப்பட்டிருக்க, சில 100 பேருடைய உத்தியோகங்கள் தான் இழக்கப்பட்டிருக்கலாம். அதை என்ன 54 ஆண்டு சிங்கள மொழி சட்டம் அல்லது சுயபாஷை சட்டம். அப்ப இருந்தாலும் பெருமளவில் நாங்கள் பாதிக்கப்படாவிட்டாலும் ஏதோ ஒரு வகையில் தமிழ் சமூகம் பாதிக்கப்படுகிறது, யாழ்ப்பாணத்து சமூகம் பாதிக்கப்படுகிறது என்பதை எல்லோருக்கும் பொதுவானதாக கட்டமைக்கின்றோம், உள்வாங்கப்படுகின்றோம். ஆனால் அதுவரைக்கும் பாதிப்புகள் இல்லாவிட்டாலும் உண்மையிலே தமிழர்களை ஒருங்கிணைத்தது இந்த அரசியல் தத்துவங்கள் அல்ல. என்னை பொறுத்தவரையில் இந்த உண்மையிலே தமிழர்களை ஒருங்கிணைத்தது எதிரியினுடைய நெருக்கடி. அதாவது யுத்தம் என்று அல்லது போராட்டம் என்று 78ஆம் ஆண்டுக்கு பிறகு அல்லது 83ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இந்த ஈழக்கலவரத்துக்கு பிறகு மிகப்பெரியதொரு தமிழ் மக்களுக்கு பாதிப்பு கொழும்பிலே நடந்து விட்டது, இந்த சிறை படுகொலைகள் நடந்திருக்கின்றது என்கின்ற செய்திகள் எல்லாம் வெளியிலே வருகின்ற போது தமிழர்கள் எல்லாம் ஓரணியில் திரண்டாக வேண்டும் என்கின்ற, எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பாதிப்பு இருந்ததோ இல்லையோ, நாங்கள் எல்லாம் ஓரணியில் திரள வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு எங்களை எல்லோரையும் தட்டி எழுப்பியது. அப்ப இதை சுருக்கமாக சொன்னால், ஜே.ஆர். ஜெயவர்த்தனாவினுடைய தமிழ் மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகளும் அவர் உருவாக்கிய இராணுவ கட்டமைப்புகள், STF கட்டமைப்புகளும் தான் தமிழ் மக்கள் அனைவரையும் ஒரு அணியில் தள்ளிவிட்டு நீங்கள் எல்லாம் ஒன்றாகுங்கள் என்று சொன்னது மறைமுகமாக. அதன் காரணமாக, அந்த நெருக்கடிகளின் காரணமாகத்தான் 83ஆம் ஆண்டுக்கு பின்னர் இலங்கை இராணுவத்தினுடைய அடக்குமுறைகள், இந்த யுத்தம், அதாவது பிரிவினைவாதம் என்று உருவாகி விட்டது என்கின்ற வரைக்கும் அவ்வளவு பெரிய இயக்கம் 88ஆம் ஆண்டு 79 80 வரைக்கும் இயக்கம் எல்லாம் பல இயக்கங்கள் உருவாகி இயக்கங்களுக்குள்ளே சண்டைகள் ஆரம்பித்து விட்டது யாழ்ப்பாணத்தில். ஆனால் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. 80ஆம் ஆண்டு வரைக்கும், கிட்டத்தட்ட 83ஆம் ஆண்டு வரைக்கும் யாழ்ப்பாணத்திலே பிரபாகரன் சுடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவிலே, அல்லது செட்டியை சுட்டு விட்டார் பிரபாகரன், அல்லது சுந்தரத்தை சுட்டு விட்டார் பிரபாகரன் என்கின்ற கதைகள் எல்லாம் எங்களுக்கு தெரியாது. 83ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் கிழக்கு மாநிலத்திலே ஒருவர், பல மூத்த தலைவர்கள் ஒருவர் அதில் ஈடுபட்டவர்களை தவிர மற்ற பொதுவான மக்களுக்கு தெரியாது, இளைஞர்களுக்கு தெரியாது, எங்களுக்கு எல்லாம் அது தெரியாது. 83ஆம் ஆண்டு கலவரத்துக்கு பின்னர் இந்த அடக்குமுறை இப்படி வந்துவிட்டால் நாங்களும் இனி யாழ்ப்பாண மட்டக்களப்பு என்ற சிந்தனையை தாண்டி தமிழர்களாக ஒருங்கிணைய வேண்டும் என்ற தேவை வருகின்றது. அப்போ அந்த உணர்வின் காரணமாகத்தான் நாங்கள் எல்லாம் ஒன்றாகின்றோம். தவிர தொடர்ச்சியாக இலங்கை அரசினுடைய நெருக்கடிகள் தான் தமிழர்களை எல்லாம் ஓரணியத்தில் வைத்தது என்பது மிக முக்கியமான ஒரு உண்மை. இப்ப இந்த விடுதலை போராட்டத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டா கூட நீங்க சொன்ன மாதிரி இந்த படுகொலை அரசியல் ஒன்றும் அந்த காலகட்டத்திலேயே ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. இந்த படுகொலை அரசியல் நீங்கள் சார்ந்து இருந்த தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்துக்குள்ளும் ஒரு 25 வரையானோர் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது, உட்படுகொலைகள். அப்ப இந்த படுகொலைகள் ஒன்று விடுதலை அமைப்புகள் தலைமைகள் முழுக்க யாழ்ப்பாணத்துல தலைமைகளாக தான் இருந்தாருக்கு. அது ஏன் அப்படி அமைஞ்சது?
அதுக்கான வரலாற்று காரணம் என்ன இருந்தது யாழ்ப்பாணத்துல? அடுத்தது அவர்கள்ட்ட ஒரு ஒரு படுகொலை உணர்வு ஒன்று இருந்ததா? இந்த மனித விரோத உணர்வு ஒன்று இருந்திருக்கா அந்த சமூகத்துல? இது என்னன்னா, அந்த படுகொலை கலாச்சாரம் என்பது ஒரு இயக்கத்துக்கு மட்டும், விடுதலை புலிகளுக்கு மட்டுமோ அல்லது இல்ல, புலட்டுக்கு இல்ல. அந்த மட்டும் எல்லா விடுதலை இயக்கங்களும் யாழ்ப்பாண தலைமையில இருந்து அங்கே யாழ்ப்பாணத்துல இருந்து தானே வருது. அதை நிச்சயமாக எல்லா விடுதலை இயக்கத்திலும் அது பொதுவாக பண்பாக காணப்பட்டது. அந்தந்த இயக்கத்துக்குரிய தகுதிக்கு ஏற்ற மாதிரி, பலத்துக்கு ஏற்ற மாதிரி படுகொலைகள் கூட குறைய இருந்ததே தவிர, எல்லா இயக்கத்திலும் இந்த கலாச்சாரங்கள் இருந்து வந்தது. அப்ப கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன், ஒரு நீங்க சொன்னது போல புலோட்டில் நடந்த உட்படுகொலைகள் 25 அல்ல, 250 250க்கு மேல் தளத்திலே, அதாவது வடக்கு கிழக்குக்குள்ளே 2 3 கொலைகள் நடைபெற்றது. அகிலன் செல்வனுடைய கொலை, திருவண்ணாமலை மற்றும் ஓரிரு தோழர்கள். ஆனால் இதை தாண்டி இந்தியாவிலே கிட்டத்தட்ட இந்திய முகாம்களுக்குள் பயிற்சிக்காக சென்ற புலட் போராளிகளை அந்த அமைப்புக்குள்ளேயே சந்தேகம் கொண்டு, இவர்கள் விடுதலை புலிகளுடைய உளவுக்காக வந்திருக்கிறார்களா அல்ல இலங்கை ராணுவத்தினுடைய உளவுக்காக வந்திருக்கிறார்களா என்கிற சந்தேகத்தின் பேரில் படுகொலை செய்யப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட 250 பேருக்கு மேற்பட்டவர்கள் என்பது எனக்கு தெரிந்த வரலாற்று கணிப்பு. அந்த வகையில் தான் அதே போல மற்ற அமைப்புகளிலும் இந்த இந்த மாதிரி படுகொலைகள் டெலோவுக்குள்ள அந்த அந்த படுகொலை கலாச்சாரம் இருந்தது. அதே போல எல்டிடிக்குள் மாத்தியா குரூப் போன்ற அமைப்புகளுக்குள் இருந்தது. எல்லாம் எல்லா 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 அமைப்புகளிலும் இருந்தது. குறிப்பாக ஒரு ஒப்பிட்டு சொன்னால் நான் நினைக்கின்றேன் இபிஆர் லெவலில் அந்த மாதிரி உள்கட்சி படுகொலை கலாச்சாரம் குறைவாக இருக்க இருந்ததுன்னு சொல்லலாம். அல்லது இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்ல ஒரு மிக மிக குறைந்த அளவு இருந்திருக்கலாம். அப்ப இந்த இந்த இதுக்கு காரணம் நான் நினைக்கின்றேன், இந்த ஒரு சமூகம், நம்மளுடைய சமூகம் என்பது உண்மையிலேயே ஒரு சிவில் சமூகமாக கட்டமைக்கப்பட்ட ஒரு ஒரு வளர்ச்சி அடைந்த சமூகம் அல்ல. தமிழ் இனம் என்று நாங்கள் சொல்லுகின்றோமே தவிர, இந்த இனமானது யாழ்ப்பாணத்தில் நீங்க பார்த்தீர்கள், அல்ல தமிழ் சமூகத்தை பொதுவாக பார்த்தா கூட அந்தந்த சாதிக்குள்ளேதான் இன்று வரைக்கும் திருமணம் முடிக்கின்ற அகமண முறையை படிக்கொண்டுதான் இருக்கின்றோம். அப்ப இந்த அகமண முறை என்பது ஒவ்வொரு சாதியும் தங்கள் சாதிக்குள்ளேதான் திருமணம் முடிக்கணும், தங்கள் சாதிக்குள்ளேதான் அந்த பரம்பரைகளை பெருக்கிக் கொள்ளணும் என்கின்ற அந்த சிஸ்டம் இந்த முறைமை ஒரு பழங்குடி சமூகத்தினுடைய ஒரு ஒரு அடையாளம், பழங்குடி சமூகத்தினுடைய ஒரு பண்பாடு. ஒரு பழங்குடி சமூகம் நாங்கள் சொல்லுகின்ற போது நவீன நாகரிக சமூக ஏனைய சமூகங்களுடன் தொடர்படாத ஒரு ஒரு குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ளே வாழக்கூடிய ஒரு சமூகம். இப்படிப்பட்ட பழங்குடி சமூகமாகத்தான் தமிழர்கள் வாழ்கின்றோம். தமிழர்கள் என்பது ஒரு தேசிய இனமாக இன்னும் கட்டமைக்கப்படவில்லை. அந்த தேசிய இனமாக கட்டமைக்கப்படுவதாக இருந்தால் இந்த பழங்குடி சமூகங்களுடைய குணாம்சங்கள் எல்லாம் உதிர்ந்து போகும். இது பற்றி லெனின் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பார், ஒரு தேசிய இனங்கள் உருவாகின்ற விடயங்கள் சம்பந்தமாக. அப்ப இந்த நாங்கள் அந்த குணாம்சங்களை உதிர்க்காமல், அந்த குணாம்சங்களை விட்டு தொலையாமல், நாங்கள் இன்றும் இந்த சாதிக்குள்ளே தான் கல்யாணம் முடிக்கணும், இந்த ஜாதி தான் திருமணம் பண்ண வேண்டும், இந்த ஜாதியும் லவ் பண்ணக்கூடாது என்கின்ற கட்டுப்பாடுகளையும் பழக்க வழக்கங்களையும் வைத்துக்கொண்டு யாழ்ப்பாணத்திலே பல சாதிகள், அதாவது பல பழங்குடிகள் வாழ்கின்றனவே தவிர தமிழ் சமூகம் அங்கே வாழவில்லை. இந்த பழங்குடிகள் எல்லாம் ஒரு மொழியை பேசுவதன் காரணமாக நாங்கள் தமிழினம் என்று சொல்ல முடியாது, இந்த மொழியால் மட்டும் சொல்ல முடியாது. பழங்குடி குணாம்சங்கள் இல்லாம போகின்றதோ அன்றுதான் இது ஒரு தேசிய இனமாக பரிணமிக்கும். ஒரு இனம் இந்த மொழியை தேசிய இனமாக பரிணமிக்கும். இதுதான் மிகப்பெரிய தடை இந்த தேசிய இனமாக நாங்கள் பரிணமிப்பதற்கு. இங்கிருந்தான் நான் விஷயத்துக்கு வரேன். இந்த பழங்குடி சமூகத்தினுடைய இன்னும் ஒரு குணாம்சம் தான் இந்த பழிவாங்குகின்ற குணாம்சம். தங்களுடைய விடயங்களிலே யார் தலையிட்டாலும் அவர்களை கொலை செய்ய வேண்டும், அவர்களை அழித்தொழிக்க வேண்டும், இந்த எல்லைக்குள்ளே அவர்களை விடக்கூடாது என்பது ஒரு பழங்குடி மலைவாழ் மக்கள் நாடுகளில் வாழக்கூடிய வேறு சமூகங்களுடன் தொடர்படாமல் வாழக்கூடிய ஒரு பழங்குடி சமூகத்தினுடைய சிந்தனை முறை. இந்த சிந்தனை முறையில் நாங்கள் இன்னும் இருப்பதுதான் பழங்குடி சமூகமாக நாங்கள் இருக்கின்றோம் என்று நான் சொல்வதனுடைய அர்த்தம். எனவே அந்த பழிவாங்குகின்ற குணாம்சம் என்பது என்று இல்லாமல் போகும் என்றால் இது ஒரு சிவில் சமூகமாக மாறுகின்ற போது நவீன நாகரிகம் பற்றி, நவீன ஏனைய சமூகங்கள் பற்றி, யாழ் சமூகம் என்றது ஒரு நாகரிகம் அடையாத ஒரு ஒரு சமூகம் என்று பாக்குறீங்களா? இது ஒரு வகையிலே ஆங்கிலம் பேசுவதால் நாகரிகம் அடைந்து விட முடியாது, அல்லது உத்தியோகங்கள் எடுப்பதால் நாகரிகம் அடைந்து விடுவது, அட்வொகேட்டுகளாக மாறுவதால் நாகரிகம் அடைய முடியாது. இந்த குணாம்சம் எப்பொழுது மாறுகின்றதோ நாங்கள் ஒரு மூன்ற சமூகமாக இன்று வரை பாருங்கள், யாழ்ப்பாணத்துக்குள்ளே அந்த புனிதங்களை தேடுவது, மாற்றச்சி விடக்கூடாது என்பது, கோயில் வாசலால் வேறொரு மதுக்கடை திறக்கக்கூடாது என்பது, இப்படியான ஒவ்வொரு விஷயங்களிலேயும் புனிதங்களை பேணுவதற்கான போராட்டங்கள் எங்கே நடக்கிறது? யாழ்ப்பாணத்துக்குள் நடக்கிறது. ஆனால் அத்தனை போராட்டங்களுக்கு முன்னணி நிற்பவர்கள் கொழும்பிலே அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய குழந்தைகளுக்கு இன்றைக்கு விக்னேஸ்வரருடைய குழந்தை மக்களாக இருக்கலாம், அல்லது மாவை சேனராயுடைய மக்களாக இருக்கலாம், அல்லது வேறு ஒரு அரசியல் கஜேந்திரகுமாருடைய பரம்பரைகளாக இருக்கலாம். இவர்கள் எல்லாம் எங்கே வாழ்கிறார்கள்? எங்க யோசிச்சு பாருங்கள். யாழ்ப்பாணத்தில் வாழ்கிறார்கள் இல்லை, கொழும்பிலே படிக்க இங்கிலம் படிக்க முடியும், ஆங்கிலம் படிக்க முடியும், லண்டனுக்கு அனுப்பி ஆங்கிலம் படிக்க முடியும், சிங்கள பிள்ளைகளை திருமணம் செய்து வைக்க முடியும், இவர்களெல்லாம் வேறு சமூகங்களோடு கலந்து வாழ முடியும். ஆனால் அங்கே வாழுகின்ற மக்களை அவர்கள் மூடுன்ற ஒரு சமூகமாக ஒரு திறந்தவெளி சிறைச்சாலைக்குள்ளே அழைத்து வைத்திருக்க வேண்டும் என்ற சிந்தனை முறையை கட்டமைத்து வைக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த சமூகம் ஒரு பழங்குடி சமூகமாகவே வாழ நிர்பந்திக்கப்படுகின்றது. அதனால் தான் அந்த குணாம்சத்திலிருந்து மாறாமல் இன்னும் பழிவாங்குகின்ற குணாம்சம் இந்த இயக்கங்களுக்குள்ளே, இந்த அமைப்புகளுக்குள்ளே எல்லாம் ஊடுருவி கொண்டு
இன்று வரை அந்த 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 மாதிரி பழிவாங்குகிற குணாம்சம் ஒரு வன்முறையாக இல்லாவிட்டாலும் இன்று அவன் துரோகி இவன் துரோகி என்று தமிழர்கள் அனைவரையும் துரோகியாக சுட்டுகின்ற அந்த செயற்பாடு என்பதே ஒரு பழிவாங்குகிற செயற்பாடு தான். பழிவாங்கும் அரசியலைத்தான் இந்த தமிழ் அரசியலே தமிழருடைய இந்த அரசியல் போராட்டமே தோற்று போனது என்பது உங்களுக்கு நாம் விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எனவே ஒரு வேறொரு வெளிச்சத்தை தமிழ் தேசியத்தின் மீது வேறொரு வெளிச்சத்தை காட்டுறீங்களா? அதுக்குள்ள வர முதல் தமிழீழ விடுதலை தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்துல நடந்த உட்படுகளை அதுல இருந்து நீங்கள் வெளியில ஆரம்ப கட்டத்திலேயே வெளியில வந்துட்டீங்களா? நினைக்கிறேன் 85-86களிலேயே அந்த இயக்கம் ஒரு முடிவுக்கு வந்துட்டுது. அதற்கு பிற்பாடு நீங்கள் இணைந்து கொண்ட விடுதலை புலிகளுடைய பிரிந்து வந்த கருணா பிள்ளையார் போன்ற பிரிவுகள் கூட அவர்களுக்குள்ளேயும் மிக மோசமான கொலைகள் நடந்திருக்குத்தானே. அதை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், இந்த சமூகம் யாழ்ப்பாணம் என்று சுட்டுகின்ற போது இது பொதுவாக சமூகத்துக்கு குணாம்சம் தான் யாழ்ப்பாணத்தில் அதிகமாக இருக்கின்றது. இது நான் ஒன்றும் கிழக்கு மாநிலத்திலே அப்படியெல்லாம் இல்லை, கிழக்கு மாநில சமூகம் நாகரிகமடைந்த சமூகம் என்றெல்லாம் பெரிதாக நான் பீட்டிக் கொள்ள தேவைய அவசியம் இல்லை. சற்று பல்லின மக்களோடு வாழ பழகி பௌத்தம், இஸ்லாம், சமணம் என்கின்ற வரலாறுகளூடாக ஒரு பல்லின சமூகங்களோட வாழ பழகி சற்று நாகரிகம் அடைஞ்சிருக்கலாம், அல்ல சற்று கொஞ்சம் முன்னேறி இருக்கலாம். அதே குணாம்சங்கள் தமிழர்கள் இல்லை, சிங்களவர்களாக இருந்தால் கூட இந்த சிவில் சமூகமாக மாறாத இந்த போக்குகளிலே நாங்கள் அகப்பட்டிருக்கின்றோம். ஒட்டுமொத்தமாக இது யாழ்ப்பாணத்தில் அதிகமாக இருக்கின்றது என்பதை நான் சொல்ல வருகின்றது. இந்த நேரத்திலே இந்த விடுதலை புலிகள் அமைப்பையும் எடுத்து பார்த்தோம் என்றால் விடுதலை புலிகள் அமைப்புக்குள்ளே ஆரம்ப காலங்களிலே கிட்டத்தட்ட விடுதலை புலிகள் அமைப்பு டெலோவை தடை செய்த காலங்களிலே 80களின் இறுதி கட்டங்களிலே 86ஆம் ஆண்டு காலத்திலே நினைக்கிறேன், அப்போது நான் இயக்கங்களை விட்டு நான் இந்தியாவுக்கு படிப்பதற்காக சென்று விட்டேன் என்றால் நான் புளோட் பற்றி நீங்க கதைச்சா நான் சொல்ல வேணும். புளோட்டினுடைய உட்படுகொலைகள் சார்ந்து புளோட்டுக்குள்ளே ஒரு உட்கட்சி போராட்டம் உருவாகி 86ஆம் ஆண்டு முதல் 3 மாதங்களிலே 86ஆம் ஆண்டு மார்ச் ஏப்ரல் மாதம் நினைக்கின்றேன், யாழ்ப்பாணத்திலே மிகப்பெரிய ஒரு மாநாடு நடந்தது, உட்கட்சி மாநாடு, முதலாவது மாநாடு என்று சொல்லக்கூடியது. அந்த மாநாட்டில் இருந்து இயக்கமும் பிளவுபடுகின்றது. பிளவுபட்டு புலோட்டிலிருந்து பலர் தொடர்ச்சியாக புலோட்டில் இருக்க சிலர் ஒத்துக்கொள்கிறார்கள். பலர் இந்தியாவுக்கு சென்று புலட் முகாம்களில் இருந்த 1000-6000 போராளிகள் இந்தியாவிலே புலட் முகாம்களில் இருந்தவர்கள் அவர்களுடைய இந்த பிரச்சாரத்தை செய்து அங்கிருந்து அவர்களை பிரித்தெடுத்து இஎன்டிஎல் என்கிற ஒரு அமைப்பு உருவாக்குகின்றார்கள். அதில் முக்கியமாக இருந்தவர்கள் கிழக்குமான போராளிகளும் கிழக்குமான தலைவர்களும் தான் அந்த இஎன்டிஎல் அமைப்பை உருவாக்குவதற்கு முக்கிய காரணியாக இருந்தார்கள். ராஜன் தலைவராக இருந்தாலும் ஏனைய 2ஆம் கட்ட தலைவர்கள் அனைவரும் அல்லது அதிகமான போராளிகள் கிழக்குமான போராளிகள் தான் இந்த இஎன்டிஎல் இருக்கிறார்கள். அப்ப அந்த கட்சி அப்படியே உருவாகின்றது. அந்த நேரத்திலே 3வது ஒரு அணியாக நாங்கள் இஎன்டிஎல் என்ற அமைப்பை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை, புலோட்டிலே தொடர்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற காரணத்தினால் 86ஆம் ஆண்டு சித்திரை மாதம் ஏப்ரல் மாதத்துடன் பலர் எல்லாவற்றையும் விட்டு வெளியேறுகின்றோம். அந்த வகையில் தான் நானும் புலோட் அமைப்பிலிருந்து ஏப்ரல் மாதம் 86ஆம் ஆண்டுடன் வெளியேறுகின்றேன். அதுவரைக்கும் விடுதலை புலிகள் இயக்கம் மற்ற இயக்கங்களை தடை செய்யவில்லை. அதாவது விடுதலை புலிகள் அமைப்பு புலோட்டை தடை செய்ததால் தான் பலர் வெளியே வந்தார்கள், பலர் விட்டு வெளியினார்கள். நாங்கள் அதற்கு முன்பே புல்லட்டுக்குள்ளே நடந்த பிரச்சனை காரணமாக புல்லட்டை விட்டு வெளியில வந்துவிட்டோம். இதன் பின்னர் இந்த நிலைமை ஒரு பக்கம் இருக்க, இந்த கிழக்கு மாகாண கருணா பிள்ளையான் போன்றோரும் இந்த வன்முறைகளில் ஈடுபட்டார்கள் என்று நீங்கள் சொல்ல வருகின்ற விடயத்துக்கு நான் சொல்ல வேண்டும் என்றால், அவர்கள் பயிற்றுவிக்கப்பட்டது, அவர்கள் தொடர்ச்சியாக 15, 20, 25 வருடங்களாக இருந்தது பிரபாரன் என்கின்ற தலைமை கீழே, எல்டிடி என்கிற தலைமை கீழே. இலங்கை வடகிழக்கு அரசியலே அல்லது இந்த இயக்க மோதல்களிலே மிகவும் அதிக சாதனைகளை செய்தவர் பிரபாகரன், உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த பிரபாகரனுக்கு கீழே இருந்து சகல வன்முறைகளையும் பழகி சகல பழிவாங்கல்களையும் பழகி வந்த ஒரு ஆள் தான் கருணாமனம். அப்ப அந்த கருணாமனும் பிள்ளையானும் இணைந்து இந்த பிரிந்து நின்ற போது அவர்களுக்குள்ள இந்த முரண்பாடுகள் வருவதும், இந்த முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு தங்களுக்கு தெரிந்த ஒரே வழி வன்முறைகள் அல்லது பழிவாங்கல்கள் அல்லது படுகொலைகள் என்கிற விஷயத்தை 25-30 வருடமாக கற்றுக்கொண்டவர்கள். அப்ப அந்த பெரிய ஒரு பாசிச அமைப்பிலிருந்து வந்தவர்கள் திடீரென தாங்கள் சுத்தமானவர்களாக புனிதர்களாக எதுவுமே செய்யாதவர்களாக மாறிவிட முடியாது. அதற்கு ஒரு காலகட்டம் வேண்டும். அந்த காலகட்டத்தில் தான், அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் கிழக்கு மாகாணத்துக்குள்ளும் அவர்களும் ஆயுதங்களுடன் நடமாட்டினார்கள். ஆயுதங்களுடன் இந்த பிரபாகரனுடைய தலைமையிலான புலிகளோடு சண்டை போட்டார்கள், ஆலையால் பழி வாங்கினார்கள், ஆலையால் கொண்டார்கள் என்கின்ற பல சம்பவங்களை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எனவே இது பாசிச அமைப்பு ஒரு 30 வருடமாக இயங்கிய ஒரு பாசிச அமைப்பினுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த கிழக்கு மாகாணத்தை பிரிந்த பின்னரும் அவருடைய செயற்பாடு இருந்தது. அந்த நேரத்தில் தான் நான் இந்த அமைப்பிலிருந்து பிரிந்த 6000 போராளிகளையும் அல்லது கருணாமனையும் அல்லது பிள்ளையானையும் ஒரு வழிக்கு கொண்டு வர வேண்டும், இவர்களை ஜனநாயக பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு தோதாவிலே விடுதலை புலிகள் இந்த பிரிந்து விட்டார்கள், ஆயுதங்களை கீழே வையுங்கள், இந்த வேலைகளை எல்லாம் நிறுத்துங்கள், நாங்கள் அரசியல் கட்சியை பதிவு செய்வோம், ஒரு ஜனநாயக வழிக்கு வருவோம், அரசியல் ரீதியாக பேசி விடயங்களை தீர்ப்போம் என்கின்ற ஆலோசனைகளையும் வழிகாட்டலையும் முன்வைத்து அவர்களுடன் இணைந்து செயற்பட தொடங்குகின்றேன். இப்ப நீங்க சொல்றீங்கள் என்றால் விடுதலை புலிகளுடைய பிரபாகரனுடைய பாசறையில வளர்ந்ததாலதான் கருணா பிள்ளையான் போன்றவர்களுக்கு இந்த படுகொலை உணர்வுகள் வந்தது என்று.
அதுல ஒரு நியாயம் இருக்கிறதாக கூட சொல்லலாம். ஆனா என்னென்றால் மட்டக்களப்பில வந்து இந்த இயக்க படுகொலைகள் அவ்வளவு தூரம் நடக்கல. குறிப்பாக டிலோ மீதான தாக்குதல் நடத்தப்பட்ட பொழுது மட்டக்களப்பு போராளிகள் அந்த இயக்கத்தில் விட்டு வெளியேறிட்டார்கள் நான் நினைக்கிறேன். நிச்சயமா. ஆனால் பெரும்பாலும் மட்டக்களப்பு போராளிகள் தான் இந்த படுகொலையில பலியாகி இருக்கிறார்கள். ஓ. டெலோ அழிப்பிலையும் யாழ்ப்பாணத்துல பலியானவர்கள் பெரும்பாலும் மட்டக்களப்பை சேர்ந்தவர்கள் தான். அப்படின்னா அதுக்கு பிறகும் நீங்கள் இந்த இந்த இவர்களை வந்து நீங்கள் சொல்றீங்க அவர்களை இந்த படுகொலை அரசியல்ல இருந்து மீட்டெடுக்கிறதுக்கு நீங்க முயற்சித்ததாக. நிச்சயமா. அதுல உங்களால வெற்றி கொள்ள முடிஞ்சிருக்கா? நிச்சயமா. நான் சொல்லுவேன் அப்படின்னா, இப்ப நீங்க சொன்ன நம்ம சொல்ல வந்த ஞாபகப்படுத்துறீங்க. டெலோ 86ஆம் ஆண்டு தடை செய்யக்குள்ள மட்டக்களப்பிலே படுகொலை செய்ய அங்கிருந்து ஷூட்டிங் ஆர்டர் குடுத்தாச்சு. பொட்டமானும், பிரபாகரனும் மட்டக்களப்பிலே டெலோ ஆட்களை எல்லாம் பிடிச்சு கட்டி போட்டு ஆயுதங்களை பறிச்சு சுடுங்கோன்னு சொல்லி. அப்ப இதை நாங்கள் செய்ய முடியாது என்று சொல்லி காக்காவும் கடவுளும் மட்டக்களப்பிலிருந்து அவர்களுக்கு தகவல் அனுப்புகிறார்கள். இந்த வேலையை நாங்கள் செய்ய முடியாதுன்னு சொல்லி. இருந்தாலும் அதையும் மீறி யாழ்ப்பாணத்திலிருந்து சில தலைவர்களை அனுப்பி அன்றைக்கு பொட்டமான் கூட அங்க இருந்து வந்தார். பொட்டமான், நியூட்டன் இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் வந்து அந்த நேரத்திலே வந்து நின்று இந்த டெலோ போராளிகள் நாங்கள் ஒரு 14-15 டெலோ போராளிகளை சரணடைய வைத்து அவருடைய ஆயுதங்களை களைந்து கொக்கடிச்சோலை பகுதியிலே மணப்படியிலே ஆயுதங்களை களைந்த பின்னர் அவர்கள் எல்லாம் சுட்டுக் கொண்டார். இந்த சம்பவத்தின் போது கடவுள் தங்கியிருந்த வீட்டினுடைய ஐயா இறந்து விட்டார். அவருடைய வாய் தகவலை நான் சொல்லுகிறேன். அந்த வீடு எனக்கு நெருக்கமான வீடு. அதாவது மட்டக்களப்பில் இறந்த பரமதவா ஆண்டு 2 இறந்தார்கள் அந்த காலத்தில் கல்வாஞ்சுடி போலீஸ் 84ஆம் ஆண்டு. அந்த பாமதேவாவனுடைய வீட்டில் தான் புலிகள் தங்கக்கூடிய ஒரு இடமா இருந்தது படுவாங்கரை பகுதியிலே முதலெடுத்தீவில். அந்த வீட்டு தகவலை நான் சொல்லுகிறேன். அங்கே வந்து கடவுள் என்ன சொன்னார் என்றால் தன்னுடைய இடுப்பில் இருந்த ஹோல்சேலை கலத்தி வைத்துவிட்டு அந்த பிஸ்டோலையும் அந்த மோட்டர் சைக்கிள் அந்த காலத்தில் மோட்டர் சைக்கிள் தான் அவருடைய வாகனங்கள் மோட்டர் சைக்கிளையும் கொடுத்து விட்டு ஐயாவிட சொன்னார், ஐயா இவர்கள் வந்தாங்கன்னா இதை கொடுங்கோ, இன்றையோட நான் இயக்கத்தை விட்டு போறேன் என்று சொல்லி போட்டு போனவர் கடவுள். அவர் இன்றைய வெளிநாடுகளில் ஏதோ ஒரு நாட்டில் வாழ்கின்றார். தம்பையா என்கின்ற பாமதேவானுடைய தகப்பனார். அவர் இன்று இறந்து விட்டார். அந்த சகோதரர்கள் எல்லாம் 5-6 சகோதரிகள் இன்னும் இருக்கிறார். அப்ப நான் சொல்ல வர சம்பவம் என்றால் அந்த தங்களை மீறி கிழக்கு மாநிலத்துக்குள்ளே வந்து இவர்கள் படுகொலையை செய்கிறார்கள், எனவே இந்த இயக்கத்தை விட்டு நான் விலகுகின்றேன் என்று பகிரங்கமாக அறிவித்து விட்டு சென்றவர் கடவுள். அப்படிப்பட்ட ஒரு இப்படி செய்ய முடியாது என்கிற சிந்தனை முறை மட்டக்களப்பு தலைவர்களிடையே இருந்தது. ஆனால் தொடர்ச்சியாக இதை பழக்கி இப்படித்தான் செய்ய வேண்டும் என்கின்ற பழக்கத்துக்குள்ளாகதான் தொடர்ச்சியாக கருணா போன்றவர்களெல்லாம் தலைவர்களாக அதன் பின்னர் வருகிறார்கள். வந்த பின்னர் அவர்களுடைய வழிமுறைகள் பிழையானவை. நாங்கள் ஆயுதங்களை கீழே வைக்க வேண்டும், கட்சியை பதிவு செய்ய வேண்டும். அரசியல் தலைவர்கள் வாழ்ந்த நாடு இது. தேவநாயகம் வாழ்ந்திருக்கிறார், ராஜோரை வாழ்ந்திருக்கிறார், சுவாமி விவேகானந்தர் அவர்கள் இந்த மண்ணுக்கு பல சேவை செய்திருந்த அறிவுபூர்வமாக இந்த மண்ணை வழிநடத்தியிருக்கிறார். நல்லே அவர்கள் இந்த மண்ணை அறிவுபூர்வமாக வழிநடத்தியிருக்கிறார். இவர்களின் பாதையில் எல்லாம் நாங்கள் செல்ல வேண்டுமே தவிர இந்த பிரபாகரனின் பாதையை நாங்கள் தொடர முடியாது. எனவே இதிலிருந்து விடுபடுங்கள் என்று கெஞ்சி கூத்தாடி அவர்களிடம் 1000 விவாதங்கள் நடத்தி 1000 சண்டைகள் போட்டு அவர்கள் ஆயுதங்களோடு இருக்கிற காலத்திலே போய் நின்று நான் பிரான்சிலே வாழ்ந்து பல 10 வருடங்களாக வாழ்ந்து வந்த போது என்னுடைய குழந்தைகள் எல்லாம் 3-4 வயது பிள்ளைகள் அவர்களை எல்லாம் விட்டு இங்கே தனியாக விட்டு நான் நேரடி அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கின்றேன். நான் இலங்கையிலே போய் நின்று அவர்களுடைய பல்லாயிரக்கணக்கான 1000 போராளிகளுடன் பயணித்து உயிரை துச்சம் என மதித்து அங்கு நான் இறந்தாலும் பரவாயில்லை என்கின்ற போதுதான் என்று துணிவோடு அங்கு சென்று அவருடன் இருந்து அவர்களை வழிநடத்தி என்னால் முடிந்த பங்களிப்பை நான் ஏனென்றால் அவர்களை பகிரங்கமாக அங்கீகரிக்கவோ பகிரங்கமாக அவர்களை அரசியல் ரீதியாக வளர்த்தெடுக்கவோ அவர்களை அரசியல் தலைவர்கள் என்று சொல்லவோ அல்லது அவர்கள் செய்தது சரி என்று சொல்லவோ கிழக்கு மாநிலத்தில் ஒரு புத்திஜீவி கூட முன்வராத காலம். அந்த வேளையில் நான் போய் நின்று என்னால் முடிந்த அளவு அவர்களும் அதை செய்ய விரும்பினார்கள். அவர்கள் நாங்கள் மாற வேண்டும் என்று விரும்பினார்கள். இது போதும், நாங்கள் அழிந்தது போதும் என்று உணர்ந்தார்கள். இத்தனை பேரை பலி கொடுத்து விட்டோம் என்பதை நீண்ட காலத்துக்கு பின்னராவது உணர்ந்து கொண்டார்கள். அந்த உணர்வின் காரணமாக அவர்கள் ஒத்துழைத்தார்கள். என்னுடைய பங்களிப்பையும் வழங்கினேன். அந்த வகையில் தான் இந்த கட்சி அரசியல் ரீதியாக வெற்றிகரமாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம். ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும். அந்த நேரத்திலே அவர்களிடம் இந்த சிறுவர் போராளிகள் எல்லாம் நாங்கள் சமாதான செயலாக ஒன்று செயற்பட்டு கொண்டு இருந்தது. டாக்டர் ரஜீவ அதுக்கு பொறுப்பாக இருந்தவர். அப்ப ஐக்கிய நாடு பிரதிகள் அடிக்கடி வந்து செல்வார்கள். அவர்கள் லிஸ்டோட வருவார்கள். உங்களுடைய இந்த முகாமிலே இத்தனை குழந்தைகள் போராளிகள் இருக்கிறார்கள், அவர்கள் விடுதலை செய்யுங்கள் என்று சொல்வார்கள். போய் பார்க்க போவார்கள், கூட்டிட்டு போவோம். இந்த மாதிரி செயற்பாடுகள் எல்லாம் ஈடுபட்டு அவர்களை சிறுவர் போராளிகள் இருந்தவர்களை எல்லாம் விட்டு மெல்ல மெல்ல ஆயுதங்களை குறைத்து ஆயுதங்களை மௌனித்து 2 கட்சியாக பதிவு செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட நினைக்கிறேன் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி 2008ஆம் ஆண்டு 2008ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்த கட்சியை நாங்கள் பதிவு செய்கின்றோம். அரசியல் கட்சியாக. நீங்க உங்களுடைய வாதம் என்னன்னா இந்த கருணா பிள்ளையான் பிரிவுகளை பொறுத்த வரைக்கும் சேத்துல இறங்கி காலில் சேறுபடாமல் அங்கே ஒரு பயிரை வளர்க்க இயலாது, அங்கே ஒரு ஜனநாயகத்தை கொண்டு வர இயலாது, ஒரு மனித உரிமைகள் சார்ந்த ஒரு அரசியலை கொண்டு வர இயலான்னு சொல்றீங்க. அந்த வகையில தான் உங்களோட முயற்சியை நீங்கள் நியாயப்படுத்துகின்றீர்கள் அப்படியா? என்னென்றால்
எழுதுவது, பேசுவது, தத்துவம் பேசுவது, கோட்டேஷன்களை படமாக்கி போட்டு லெனின் படத்தை போட்டு கீழே லெனின் இப்படி சொன்னார்ன்னு போடுவதெல்லாம் மார்க்சிசம் அல்ல என்னை பொறுத்தவரை. எனக்கு தெரிந்த மார்க்சியம் என்பது களப்பணி செய்வது. மார்க்சியம் என்பது ஒரு வாழ்வியல் முறை. ஒரு வாழ்வியல் முறையினூடாக அந்த செயற்பாடுகளை நாங்கள் வாழ பழகுவதும் வாழ பழக்குவதும் தான் மார்க்சிசமே தவிர கோட்டேஷன்கள் படமாக்குவதோ, அரசியல் தலைவருடைய படங்களை பிரசுரிப்பதோ, லோகோவிலே அந்த படங்களை போட்டுக்கொள்வதோ, முகநூல் பக்கத்தில் அந்த படங்களை போடுவதோ, இந்த புத்தகத்தை நான் படித்தேன் என்று போடுவதனால் மட்டும் நான் மார்க்சிஸ்ட் ஆகிவிட முடியாது. அதை செய்பவர்களும் அதை செய்து கொண்டு மார்க்சிஸ்ட் என்று சொல்பவர்களும் பலர் இருக்கிறார்கள். அது அவர்களுடைய பிரச்சனை. என்னை பொறுத்தவரை நான் நம்புவது களச்சேற்பாடு அல்லது வாழ்வியல் முறையினூடாக அதை மாற்றுவது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு தலைவர்கள் வந்தால் அப்ப அந்த நேரத்தில் எல்லோரும் கேட்டார்கள், கருணாம்மான் தலைவராக முடியுமா, பிள்ளையான் தலைவராக முடியுமா, பிள்ளையானுக்கு ஆங்கிலம் தெரியுமா, பிள்ளையானுக்கு அனுபவம் இருக்கிறதா, இவர் அட்வொகேட் படிச்சிருக்கிறார்களா, சிங்களம் தெரியுமா என்று பல்லாயிரம் கேள்விகள் கேட்கப்பட்டன. அந்த கேள்விகளில் மறுதலை எல்லாம் என்னவென்றால், ஒரு சாமானிய மக்களிடமிருந்து தலைவர்கள் உருவாக முடியாது, நாங்கள் தான் தலைவர்களாக ஆக முடியும். நாங்கள் லண்டனில் போய் படித்து வந்தவர்கள் மட்டும் கியூசிகளுடைய பரம்பரையை மட்டும் தான் யாழ்ப்பாணத்திலும் தலைவராக முடியும். ஒரு வாதத்தை நானும் ஏற்றுக்கொள்றேன். வடக்கினுடைய முன்னாள் நீதியரசர் விக்னேஸ்வரன், சி.வி. விக்னேஸ்வரன் முதலமைச்சராக இருந்து ஆற்றிய விடயங்களிலும் பார்க்க பிள்ளையானுடைய பணிகள் மிக தரமானவையாக இருந்திருக்கு. அதுல எனக்கு பெரிய மாற்று கருத்துக்கள் இல்லை. உண்மையிலேயே சி.வி. விக்னேஸ்வரன் எதையுமே சாதிக்கல. கிட்டத்தட்ட அங்க இருந்த விஷயங்களை இன்னும் அழித்துட்டு தான் போயிருக்கிறார். அதுல ஆனால் இந்த படுகொலை அரசியலுக்கு இவர்களுக்கு இருந்த அந்த இணைப்பு தான் பல்வேறு கேள்விகளையும் கேட்க வைக்குது. அப்ப நீங்கள் இந்த இரண்டு தலைவர்களோடையும் இணைந்து செயற்பட ஆரம்பித்த பிறகு எந்த இடத்துல நீங்கள் ஒரு கோட கீறுவிகள், இதற்கு பிற்பாடு அவ்வாறான விஷயங்களை எல்லாம் நாங்கள் நிறுத்தி விட்டோம்? இதுல 2-3 வகையான கட்டத்தை பார்க்கணும். நாங்க முதலாவது இந்த கட்சியை நாங்க ஜனவரி மாதம் 2008 பதிவு செய்தால் அந்த நேரத்திலே ரகு என்கின்ற ஆஸ்திரேலியாவில் இருந்து என்னை போல அவர்களுடைய குழந்தை பிள்ளைகளை விட்டு ஆஸ்திரேலியா வந்து மீள இலங்கைக்கு வந்து களப்பணியாற்றியவர். அவரை நான் இந்த இடத்தில் நினைவு கூற வேண்டும். நிச்சயமாக அவர் இறந்து விட்டார். அவருடைய தலைப்பெயரில் தான் அவர் அவர் கொல்லப்பட்டிருந்த கொழும்பில கொல்லப்பட்டிருந்தவர் ரகு. அப்ப அந்த நேரத்திலே அப்ப யார் கொன்றார் என்று கூட தெரியாத காலகட்டம் அது. அப்ப அந்த டைமிலே அவருடைய பேரிலே கட்சி தலைவராக பதிவு செய்யப்படுகின்றார். கருணாமான் நேரத்திலே சிறையில் லண்டனுக்கு வந்த வேளையிலே சிறையில் இருக்கின்றார். சிறையிலே பிடிக்கப்பட்டு சிறையில் லண்டனில் இருக்கின்றார். அப்ப இந்த நேரத்திலே இந்த கட்சியை பதிவு செய்து நாங்கள் கட்சியை உருவாக்குகின்ற போது ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை வந்தது. அப்போது ஆட்சியில் இருந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஆயுதங்களை ஒப்படைப்பதற்கான விஷயங்களை எங்களிடம் பேசத் தொடங்கினார். அப்பொழுது நாங்கள் சொன்ன கதை என்னென்றால், நாங்கள் சொன்ன விடயம் என்னவென்றால், கராராக சொன்னோம், விடுதலை புலிகள் வன்னியிலே இருக்கும் வரைக்கும் எங்களுக்கு பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்ய முடியாது. எங்கள் கையில் உள்ள ஆயுதங்களை தவிர நாங்கள் யாரையும் நம்ப தயாரில்லை. எனவே எங்களுக்கு பாதுகாப்பு விடுதலை புலிகள் அழிகின்ற போதுதான். அதாவது விடுதலை புலிகள் என்பது இந்த மாவீரர்கள் என்று சொல்லக்கூடிய இளைஞர்களையோ போராளிகளையோ நான் குறிப்பிடவில்லை. விடுதலை புலிகள் என்பது விடுதலை புலிகளின் தலைமை. விடுதலை புலிகளை பிழையாக வழிநடத்தி இந்த 10,000 இழப்புகளையும் எதுவுமே இல்லாமல் ஆக்கிவிட்ட ஒரு அரசியல் வரட்டுத்தன்மையான ஒரு தலைமை. அந்த தலைமையை இருக்கும் வரைக்கும் நாங்கள் எங்கள் ஆயுதங்களை ஒப்படைப்பது சிக்கலான விடயம் என்பதை எடுத்து சொன்னோம். அதை அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். ஐநா பிரதிநிதிகள் அந்த நேரத்தில் இந்த போப்புலர் அமைப்பு, இந்த மாதிரி மனித உரிமை அமைப்புகள் நிறைய பேர் வந்து பேசினார்கள், கதைத்தார்கள். எல்லாட்டையும் இந்த விஷயத்தை சொன்ன போது அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்கள் ஆயுதங்களை வைத்திருக்கலாம், ஆனால் ஆயுதங்களை பாவிக்க கூடாது என்கிற உறுதி தர வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். நிச்சயமாக நாங்கள் அரசியல் கட்சியாக பதிவு செய்த அன்றையிலிருந்து ஆயுதங்களை மௌனித்து வைத்திருந்தோமே தவிர ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது என்பதில் மிக கராராகவும் மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி அவர்களுக்கு கொடுத்திருந்தோம். அதற்கு பின்னர் கிட்டத்தட்ட 1 வருட காலம், நான் நினைக்கிறேன் 2008 கட்சியை ஆரம்பத்தில் ஜனவரியிலே பதிவு செய்த போதும் 2009 மார்ச் மாதம் 7 பெண்கள் தினத்துக்கு முதல் நாள் நிச்சயமா ஞாபகம் இருக்கின்றது. ஏன்னா கட்சி பதிகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு பின்னர் இந்த 1 வருட காலம் நாங்கள் ஆயுதங்களை எல்லா அலுவலகங்களிலும் ஆயுதம் இருந்தது. அதாவது தமிழ் மக்கள் விடுதலை புலிகளுக்காக உருவாக்கப்பட்ட அரசியல் அலுவலகங்கள் அல்லது முகாம்கள் என்று கூட சொல்ல வந்து முகாம்களாகத்தான் இயங்கியது. விடுதலை புலிகளுக்கும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளுக்கும் இடையிலே ஏற்பட்ட சண்டையின் காரணமாக 2 தரப்பும் ஆயுதங்களுடன் இருந்தது. அப்போ ஒவ்வொரு தரப்பினுடைய முகாம்களை கைப்பற்றுவது, சண்டை போடுவது, ஆலையால் கொள்வது என்கின்ற விடயங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்ப இதெல்லாம் இந்த கிழக்கு மாகாணத்தில் வன்னி புலிகள் தோற்கடிக்கப்பட்டு கிழக்கை விட்டு அவர்கள் துரத்தப்பட்ட பின்னர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் மட்டும்தான், டிஎம்பிபி மட்டும்தான் ஆயுதங்களுடன் கிழக்கு மாகாணத்தில் இருந்தது. அப்ப அவர்கள் அந்த ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது என்கிற பயன்படுத்த மாட்டோம் என்கிற வாக்கு இலங்கை அரசாங்கத்துக்கும் சர்வதேசத்துக்கும் கொடுத்ததன் பின்னர் ஆயுதங்களுடன் இருந்து அரசியல் செய்ய அனுமதிக்கப்பட்டார். இது ஒரு முரண் விஷயம். உலகங்களில் பல நாடுகளில் இப்படி நடப்பது இப்போது சிந்தித்து பார்த்தால் நமக்கு ஒரு சிரிப்பா இருக்கும். ஆயுதங்களை வைத்துக் கொண்டு அரசியல் செய்ய அனுமதித்தேன் சொல்லி இது நடந்த வரலாறு. 1 வருட காலம் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான மாற்றத்துக்கான பீரியட் அது. அந்த 2008 இருந்து மார்ச்ல இருந்து கட்சி பதிவு செய்தது முதல்
2009 மார்ச் வரைக்கும் நீங்கள் அந்த ஆயுதங்களை எந்த ஒரு தனிநபருக்கு எதிராகவோ கட்சிகளுக்கு எதிராகவோ பயன்படுத்த இல்லை. நிச்சயமாக அப்படியான பயன்பாடுகள் எடுக்கவில்லை என்றால் எல்லா இடங்களிலும் கண்காணிப்பு குழு இருந்தது. அந்த நேரத்தில் இந்த யுத்த நிறுத்தம் இருந்த காரணத்தால் கண்காணிப்பு குழு இருந்தது. போக்குவரத்து அமைப்பு அதுக்குரிய அந்த கண்காணிப்புகளை செய்தது. சர்வதேச சமூகம் இருந்தது. ஆகவே அந்த மாதிரி இதுகள் நடக்கவில்லை. இருந்தாலும் ஒரு 6000 போராளிகள் ஆயுதங்களோடு இருந்தவர்கள், பல நூறு முகாம்கள் இருந்தது எல்லா கிழக்கு மாநிலம் முழுக்க. எங்கேயாவது அசம்பாவங்கள் ஒன்று நடந்திருக்கலாம். அதுதான் அந்த மாறுகின்ற தருணமான காலகட்டம். அந்த காலகட்டத்திலே அதை கடந்துதான் நாங்கள் அடுத்த இடத்துக்கு வர வேண்டும். அதன் பின்னர் 2009 ஆண்டு மார்ச் மாதம் ஆயுதங்களை ஒப்படைத்த பின்னர் நாங்கள் உடனடியாக அந்த தேர்தலுக்கு வருகின்றோம். கிட்டத்தட்ட அந்த முன்ன பின் ஒரு மாத வித்தியாசத்துக்குள்ளே உள்ளாட்சி தேர்தல் 2008 ஆண்டு மாநசபை தேர்தல் நடந்து ஒரு வருஷத்துக்கு அந்த ஆயுதங்களை வைத்திருந்தோம். அதற்கு பின்னர் அந்த 2009 ஆண்டு தான் ஆயுதங்கள் ஒப்படைக்கப்படுகின்ற மார்ச் மாதம். அதுக்கு 2 மாதத்துக்கு பின்னர் வன்னியிலே யுத்தம் முடிவடைகின்றது. 2009 ஆண்டு மே மாதம். வன்னியில் யுத்தம் முடிவடைவதற்கு 2 வாரங்களுக்கு முன்னர் கிட்டத்தட்ட அங்க யுத்தம் முடிய போகிறது எல்லாருக்கும் தெரிந்த விடயம். அரசாங்கம் நெருக்கடி கொடுத்தது, நிச்சயமாக ஆயுதங்களை ஒப்படைங்கள், அங்கே யுத்தம் முடிய போகிறது, இதுக்கு முன்னர் நீங்க ஆயுதங்களை வைத்திருக்க முடியாதுன்னு சொல்லி அதன்படிக்கு நாங்கள் கிட்டத்தட்ட மார்ச் 7ஆம் தேதி 2009 ஆண்டு ஆயுதங்களை ஒப்படைக்கின்றோம். அந்த 2009 ஆண்டு மார்ச் மாதம் 7ஆம் தேதிக்கு பின்னர் எவ்விதமான ஆயுதங்களும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளிடம் இருக்கவில்லை. எந்தவித ஆயுத வன்முறையிலும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் ஈடுபடவில்லை. அது அந்த காலகட்டத்தையும் அந்த வரலாற்றையும் புரிந்து கொள்வர்களுக்கு இந்த விஷயம் விளங்கும். ஆனா அதற்கு பிற்பாடான இந்த கருணாபிள்ளையானுடைய அரசியல் நகர்வு, முதலமைச்சராக ராஜாங்க அமைச்சராக நடந்த அந்த காலகட்டத்தில் கிழக்கு மாகாணம் பொதுவாக சொல்வார்கள் இந்த புட்டும் தேங்காய் பூவுமாக முஸ்லீம்களும் தமிழர்களும் கலந்து வாழ்ந்தார்கள். அதுல நிறைய உண்மைகளும் இருக்கு. அது நிறைந்த இணக்கப்பாடுகளும் இருந்தது. ஆனால் அதற்கு பிற்பாடு ஸ்டாலின் ஞானம் ஒரு முஸ்லீம் விரோதியாக மாறிட்டாரா என்ற குற்றச்சாட்டுகளும் குறைவில்லாமல் இருக்குது. என்ன அந்த சமூக முரண்பாட்டை வாக்கு வங்கி அரசியலுக்காக நீங்களும் பயன்படுத்துகின்றீர்கள், தமிழ் தேசிய மக்கள் விடுதலை முன்னணியும் அதை பயன்படுத்துதா என்ற குற்றச்சாட்டுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? குறிப்பாக பிள்ளையார் அவர்கள் எழுதி வெளியிட்ட அந்த நூல் கூட அது கிட்டத்தட்ட அது முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு நூலாகத்தான் பார்க்கப்படுது. அது என்ன உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இதுல காத்தாங்குடி பள்ளிவாசல் படுகொலையை புலிகள் செய்கின்ற போது அது பற்றி பேசுவதும் அது பற்றி எழுதுவதும் அதை வெளியிலே சொல்லுவதும் விடுதலை போராட்டத்துக்கு எதிரானது, தமிழர்களுக்கு எதிரானது. இதுதான் புலிகள் சொன்னது. அதே விஷயம் தான் இப்ப நடக்குது. இப்ப என்னென்னால் ஒரு விஷயத்தை நம்ம பேசக்குள்ள நம்ம அதை நோக்கி அந்த வன்முறை நோக்கி பேசினால் அதை ஒட்டுமொத்த சமூகத்துக்கு எதிரானது என்று அதை திருச்சி போடுறது அரசியல்வாதிகளுடைய வேலை. அந்த வேலையை தான் இப்ப என்ன பார்த்து இப்ப நான் உங்களுக்கு தெரியும், காத்தாங்குடி படுகொலையா இருக்கலாம், யாழ்ப்பாணத்திலிருந்து முஸ்லீம்கள் வெளியேற்றப்பட்டதா இருக்கலாம், இவ்வளவு மோசமான மனித உரிமை முறைகளிலே புலிகள் செய்த பிழை என்று 10,000 தடவை எழுதினாலும் பேசினாள். நான் குறிப்பா அது சம்பந்தமான நிறைய விஷயங்களை நான் செய்திருக்கிறேன். நான் பெருமைக்காக சொல்லல, என்னால் பங்களிப்பு ஒரு நேர்மையான மனிதாபிமான பங்களிப்பை என்னுடைய எழுத்து பணி கூட செய்திருக்கேன். இப்படிப்பட்ட நான் இன்றைக்கு இதே வகாபிஸ்டுகள், பயங்கரவாதிகள், இஸ்லாத்தின் பெயரிலான பயங்கரவாதிகள் பல நூறு பேரை கொன்றொழித்த ஈஸ்வர் படுகொலையை பற்றி பேசாதிருந்தால், அல்லது அதை பேசிய புத்தகத்தை பிள்ளையார் எழுதுகின்ற போது அவருக்கு அந்த புத்தகத்தை பற்றி நான் பிரஸ்தாபிக்காமல் இருந்தால், ஒரு படுகொலைக்கு எதிராக நான் பேசாமல் இருக்க முடியாது. அதை பேசுவது முஸ்லிம்களுக்கு எதிரானது அல்ல, நிச்சயம் முஸ்லிம்களுக்கு அதுவும் ஆதரவானதுதான். என்றால் வகாபிஸ்டுகள் என்பவர்கள் முஸ்லிம்களில் மிக சிறிய அளவான ஒரு பகுதியினர். இந்த சிந்தனையை அவர்கள் பரப்புகிறார்கள். புலிகள் செய்ததுக்கு தமிழர்கள் பொறுப்பெடுக்க முடியாதோ? காத்தாங்குடி பள்ளிவாயில் சுட்டதை தமிழர்களுக்கு பொறுப்பு முஸ்லிம்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது ஒரு புலிகள் என்கிற ஒரு அமைப்பு, ஒரு பாசி அமைப்பு செய்தது. தமிழர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம், அது ஒரு விஷயம். ஆனா இதுக்கு எல்லா ஒட்டுமொத்த தமிழர்களும் இதுக்கு ஆதரித்தார்கள், மௌனமாக இருந்தார்கள் என்பதற்காக ஆதரித்தார்கள் என்பதல்ல, மௌனம் பேச முடியாது இருந்தார்கள். இதே போல நிலைமையில இன்றைக்கு முஸ்லீம் சமூகம் இந்த வகாபிஸ்டுகளுக்கு எதிராக இருக்குது. இலங்கையில் யாரோ ஒருவர் பேசுகிறார்கள், அவர்கள் பேச முடியாது இருக்கிறார்கள், மௌனமா இருக்கிறார்கள். அதுக்கு காரணங்கள் உண்டு. ஆனால் இதை பற்றி பேசுவதோ அல்லது இதை பற்றி பிரஸ்தாபிப்பதோ முஸ்லிம்களுக்கு எதிரானது அல்ல. அதான் அந்த வகாபிச சிந்தனை முறைக்கு எதிரானது, அந்த வன்முறை அமைப்புக்கு எதிரானது, ஐஎஸ்க்கு எதிரானது. இதை ஐஎஸ்க்கு எதிராக பேசுவது நாங்கள் முஸ்லிம்களுக்கு எதிரானது என்று சொல்வதென்றால் நீங்கள் முஸ்லிம்கள் எல்லாருமே இதுக்கு பொறுப்பெடுக்க போறீர்கள். இல்லை, அப்படி இல்லை. முஸ்லிம்களுக்கு பொறுப்பு இல்லை. இந்த முஸ்லீம் அமைப்புகள், சில முஸ்லீம் அமைப்புகள் இதுக்கு உடந்தையாக முஸ்லீம் புலிகளுக்காக இந்த படுகொலைக்கு ஆதரவாக சில என்ஜிஓக்கள், சில தமிழ் அமைப்புகள் செயற்பட்டது. அதுபோல ஒரு சில அமைப்புகளுக்கு செயற்பட்டிருக்கலாம், செயற்பட்டு உள்ளது. அதை பேச வேண்டும். நாங்கள் அதை பேச போனால் முஸ்லிம்களுக்கு எதிராக, முஸ்லிம் அமைப்புகளுக்கு எதிராக பேசுவார் என்கிற குற்றச்சாட்டு அபத்தமானது. இல்ல, இப்ப இந்த குற்றச்சாட்டுல என்னன்னா, இப்ப எனக்கு அது புரிஞ்சு கொள்ள முடியல. இப்ப பிள்ளையானவர்களுக்கு எதிராக ஈஸ்டர் படுகொலையில அவருக்கு தொடர்பு இருக்கண்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், அவர் மீது விசாரணைகள் தூண்டப்பட்டிருக்கு. எனக்கு அது எப்படி என்று எனக்கு தெரியல. அவர் என்றால் அந்த படுகொலை தாக்குதலை மேற்கொண்டவர்களே தாங்கள் தான் மேற்கொண்டதாக ஒத்துக்கொண்டு வீடியோ கசட்
வெளியிடப்பட்டிருக்குது. அப்ப இதுல இந்த பிள்ளையானுடைய தொடர்பு என்றது அவர் அவர் ஒரு கருவியாக பாவிக்கப்பட்டது என்று நீங்க நினைக்கிறீங்களா? அல்லது ஒரு ஒரு வாடகை நபராக அவர் பாவிக்கப்பட்டாரா? உங்களுடைய பார்வை என்ன இதுல? எனக்கு அது இந்த குற்றச்சாட்டு, இந்த குற்றம் நடந்த பின்னர், ஈஸ்டர் படுகொலை நடந்த பின்னர், சர்வதேச இலங்கையினுடைய புலனாய்வுத்துறை மட்டுமல்ல, இந்திய புலனாய்வுத்துறை, அமெரிக்காவினுடைய FBI, ஆஸ்திரேலியா புலனாய்வுத்துறை, சீனாவினுடைய புலனாய்வுத்துறை உட்பட அனைத்து சர்வதேச திறமை வாய்ந்த புலனாய்வுத்துறைகளும் இலங்கையில் இதை ஆய்வு செய்தார்கள். இந்த குற்றம் எப்படி நடந்தது என்பதை செய்தார்கள். அந்த எந்த ஒரு ரிப்போர்ட்லையும், எல்லா ரிப்போர்ட்லையும் பொதுவாக இருக்கக்கூடியது, இப்படி சகராண்ட டீம் இப்படி இயங்கினது, வந்தது, போனது, இதற்கு சம்பந்தமான தகவல்கள் புலனாய்வுத்துறைக்கு ஏற்கனவே ஒன்று தெரிஞ்சிருக்கு. ஆனால் அதை பெருசாக அவங்க எடுக்கல, சுருக்கமாக சொல்றேன், பெருசாக எடுக்கல. ஜனாதிபதியும் பிரதம மந்திரியும் கூட அது ஒரு எச்சரிக்கை எல்லாம் வந்த பின்னர் கூட அது ஒரு சீரியஸான விஷயம் பார்க்கல. இவங்களோட கேலசால இது நடந்து முடிஞ்சிருக்கு. அல்லது இவங்களுடைய ஒரு விரும்பாமலோ ஏதோ ஒரு வகையில் இவங்க அரசியல் இந்த கட்டமைப்பு துணை செய்திருக்குது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதன் பேரில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி அவர்களும் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஒரு 25 கோடி ரூபாய் ஏதோ பணி தண்டப்பணம் கோரி இருக்கு நீதிமன்றம். அதுக்கு தெரியும் தானே உங்களுக்கு. அப்ப இவ்வளவு இந்த குற்றச்சாட்டுகள்ல இந்த ரிப்போர்ட், இந்த எல்லா விதமான அறிக்கைகளும் வரும் வரைக்கும் வந்த பின்னரும் கூட எந்த ஒரு இடத்திலும் புள்ளியான் என்கின்ற பெயர் இந்த குற்றச்சாட்டு இந்த ஆய்வுகள்ல, இந்த அறிக்கைகள்லையோ, இந்த புலனாய்வு தகவல்களையோ வெளிவர சொல்லப்படவும் இல்லை. ஏனென்றால் அவர் அந்த காலகட்டம் முழுக்க அவர் சிறையில் இருந்தவர். எந்த விதமான ஒரு இதுக்குள்ள அதே அவரை லிங்க் பண்ணி இதுக்குள்ள இந்த விஷயங்களுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான ஆதாரங்களோ அடிப்படைகளோ எதுவுமே இருக்க இல்லை. யாருமே பேச இல்லை. இது எப்ப பேச தொடங்குது என்றால், சேனல் 4 அசாத் மௌலானா என்கின்ற பிள்ளையாருடைய செயலாளர்களை ஒருவராக இருந்த அசாத் மௌலானா வெளிநாட்டுக்கு அரசியல் தஞ்சம் கோருகின்ற போது சொன்ன கதை, அவர் ஒரு முக்கியஸ்தர் என்பதனால் பெரிதுபடுத்தப்பட்டு சேனல் 4க்கு அவர் வாக்குமூலம் கொடுக்கப்பட்ட போதுதான் அதுலதான் முதலாக வருகிறது இந்த கதை. எத்தனை வருஷத்துக்கு பிறகு பிள்ளையானுக்கும் இதில் தொடர்பு இருக்கிற கதை வருகிறது. அது மட்டும் அசாத் மௌலானா தன்னுடைய தஞ்ச கோரிக்கைக்காக கொடுத்த விஷயம் மட்டும்தான் அதுல உண்மை எதுவும் இல்லைன்றீங்களா? என்னுடைய பார்வை நிச்சயமாக அசாத் மௌலானாவுக்கு ஒரு ஒரு சர்வதேச பிரச்சனையாக பையப்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையை சொன்னால் தான் தன் மீதான கவனம் தன் மீதான இந்த விசாரணைகள், தன் மீதான இந்த அகதி அந்தஸ்து விஷயங்கள் கவனம் பெறும், முக்கியத்துவம் பெறும் என்கிற ஆலோசனை யாரை கொடுத்திருக்கலாம், அவரை யோசிச்சிருக்கலாம். அவர் இந்த கடிகாரப்படியே அப்ப பிள்ளையாரோட இருந்தக்குள்ள நம்ம இதை சொன்னா சரி வரும். அதே நேரத்தில் இன்னொன்று, அவர் ஒரு இஸ்லாமியராக இருப்பதனால் தனிப்பட்ட முறையிலே இஸ்லாமிய ஆக்கள் மீது இருக்கக்கூடிய கரையையும் இதிலிருந்து போக்கிக் கொள்ளலாம் என்கிற ஒரு விருப்பம் கூட அவருக்கு இருந்திருக்கலாம். அல்லது சில அரசியல்வாதிகள், இலங்கை இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவருக்கு இந்த ஆலோசனையை கொடுத்திருக்கலாம், முஸ்லீம் அரசியல்வாதிகள் கொடுத்திருக்கலாம். இது என்னுடைய சந்தேகம். ஆனால் என்னுடைய சரியான கதையின்படி, சரியான கணிப்பின்படி நான் சொல்லுகிற போது, இவர் சொல்லும் வரைக்கும் இந்த தகவல் வரையில், இவர் வந்த ஒரு சேனல் 4 சொன்ன தான் இந்த விஷயமே ஈடுபடுது. அப்ப இவர் சொல்றதுக்கு அடிப்படை என்னென்றால், இவர் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னென்றால், அவர் சொல்ற என்ன எப்படி பிள்ளையான இதில் சம்பந்தப்படுத்துறார் என்றால், சுருக்கமாக பிள்ளையார் சிறையில் இருக்கின்ற போது பிள்ளையானை ஒரு சகரானையோ அல்ல சகரானுடைய தம்பி சந்தித்தவர்களை சந்திப்பதற்கு சுரேசாலைக்கு, அதாவது புலனாய்வுத்துறை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய இலங்கையினுடைய சுரேசாலைக்கு இவர்களை கூட்டிக் கொண்டு அறிமுகப்படுத்த என்று சொல்லி அசாத் மௌலானாவிடம் பிள்ளையான் சிறையிலிருந்து சொன்னவராம். என்று சொன்னால் சஹ்ரானுடைய இந்த டீம் இலங்கை புலனாய்வுத்துறையில் சம்பளம் எடுக்கிற டீம். அதாவது புலிகளுக்கு எதிராக நீண்ட காலமாக ஒரு புலனாய்வு விஷயங்களை செய்து வரக்கூடிய அந்த ஜிகாத் குழுவா இருந்த காலத்தில் 85ஆம் ஆண்டு காலத்திலிருந்து புலிகள் இந்த இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்து புலிகளுக்கு எதிராக போராட்டத்துக்கு எதிராக செயற்பட்டு வந்த ஒரு புலனாய்வுத்துறை கட்டமைப்பு முஸ்லீம் மக்களிடையே இருந்து வந்திருக்கிறது. தமிழ் மக்களிடையே மாற்று இயக்கங்கள் எல்லாம் அந்த வேலையை செய்த சொல்றேன் தானே. அது மாதிரி நிறைய முஸ்லீம் பையன்கள் இந்த ஜிகாத்துல இருந்து இலங்கை அரசாங்கத்துடைய புலனாய்வுத்துறை சம்பளம் எடுத்து வர தொடர்ச்சி ஒன்று இருக்கு. அந்த தொடர்ச்சியில வந்த பலர் தான் இந்த சஹ்ரானுடைய குரூப். அப்ப இந்த குரூப்பை இது புலனாய்வுத்துறைக்கு நெல்லா தெரிஞ்சாங்க. அது மட்டுமல்ல, சஹ்ரான் இந்த சம்பவம், இந்த குற்றச்செயலில் ஈடுபடுறதுக்கு முதல் பல வருடங்களுக்கு முன்னர் இருந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தரம் 3 மாதத்துக்கு ஒரு தரம் சஹ்ரானை பிடிச்சி அவரை வார்ன் பண்ணி விசாரிச்சு என்ன செய்யறா, இப்படி வெளியெல்லாம் போறியாம், வர்றையாம், வன்முறையில் ஈடுபடுறியா, அவங்க பள்ளிவாயிலுக்கு போய் நெருப்பு வைக்கிறையாம், அந்த ஜூபி மக்களை கஷ்டப்படுத்துறையாம் என்று எல்லா விஷயங்களையும் கேட்டு முஸ்லீம்களுக்கு, அந்த தமிழ் மக்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சாரம் நோட்டீஸ் அடிச்சு விடுறையாம், கொல்லப்பட வேண்டியவர்கள் என்றெல்லாம் என்று சொல்லி இன்குவாரிகள் தொடர்ச்சியா நடந்து வந்திருக்கு. சஹ்ரான் புதாள் இல்லை இலங்கை புலனாய்வுத்துறைக்கு. இருந்தாலும் அவர் இந்த சம்பள பட்டியலில் இருக்கிற இந்த டீம் என்ற கண்காணிப்புக்குள்ளா இருந்து வந்தவர் தொடர்ச்சியாக. இது முதல் தடவையில திடீரென்று இருந்து வந்த ஒரு ஆள் இல்லவர். அப்ப இந்த டீமை புலனாய்வுத்துறை தலைவர் சந்திக்கிறதுக்கு இடையில ஒரு புரோக்கர் தேவையா? அவங்க புலனாய்வுத்துறை தான் தொடர்ந்து பேசியிருக்காங்க. இந்த டீம்
ஒரு எல்லை முறி போகுதுன்றெல்லாம் அவரை பற்றி இதன்றிருக்கு. அதாவது குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர் வந்து தலைமறைவாக போறார். அப்ப அது வரைக்கும் இவ்வளவு நெருக்கமா புல்லாத்துறையோடு இருந்த ஒரு ஆளுக்கு புல்லாத்துறை தலைவரை சந்திக்க வைக்கிறதுக்கு பிள்ளையார் போய் அறிமுகப்படுத்தணும் அவர்களே. இல்ல அதுல உண்மையிலேயே அது 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 சரியான ஆதாரங்கள் அந்த அந்த இடத்துல வைக்கப்படல. பிள்ளையார் மீது வேற குற்றச்சாட்டுகள், எதுவும் இல்லை. டிஆர்ஓ உறுப்பினர்கள் மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் பாரிய ஒரு ஆதாரங்கள் வைக்கப்படல நினைக்கிறேன். ஆனா எது எப்படி இருந்தாலும் பிள்ளையானுக்கு இன்னொரு அரசியல் எதிர்காலம் இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? இப்ப இனிய பாரதி இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் நினைக்கிறேன். பிள்ளையானுக்கு மிக நெருக்கமானவர். நான் நினைக்கிறேன் பிள்ளையானுக்கு நிச்சயமா அரசியல் எதிர்காலம் இருக்கு. ஏனென்றால் அதுல எந்த விதமான சந்தேகமும் எனக்கு இல்லை. இப்ப இந்த கைதுகள் இதுகள்ல இருந்து அவர் விடுவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல ஒன்று இந்த கைதுகள் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து இப்ப இந்த ஈசப்படுகொலை குற்றச்சாட்டு அது அபத்தமானது எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு பக்கம் இருக்கு. அதை விட இந்த கடத்தல்கள் கொலைகள் என்று சொல்லி அவர்கள் வன்முறையில் பாதையில் வந்த காலத்தில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து இந்த இந்த குறிப்பிடக்கூடிய குற்றச்சாட்டுகள் இந்த திருச்செல்வம் இப்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறது பல்கலைக்கழக பேராசிரியர் அந்த திருச்செல்வம் அவர்கள் கடத்தப்பட்ட சம்பந்தமாக தான். சரி, ரவீந்திரநாத் அவர்கள் அந்த நேரத்தில் திருச்செல்வம் படுகொலை செய்யப்பட்டார், தம்பையா படுகொலை செய்யப்பட்டார். மற்றது தங்கராஜா பிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு புலிகள் பிடிச்சி வச்சு விட்டுருந்தார்கள் தங்கராஜா லண்டன்ல இருக்கிறார். அப்ப பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பலர் இந்த நேரத்தில் இந்த வன்னி புலிகளுக்கு சார்பானவர்களா அல்ல கிழக்கு புலிகளுக்கு சார்பானவர்களா என்ற ஒரு முட்டி மோதல்ல ரெண்டு தரப்பாலையும் துன்புறுத்தப்பட்டார்கள். யார் எவரை செய்தார்கள் நமக்கு தெரியாது. வன்முறை நிறைந்த காலம். அது மட்டுமல்ல, கடத்தல்கள் என்று பார்க்கின்ற போது இந்த நான் மீண்டும் ஒரு சுருக்கமாக விஷயத்துக்கு வரேன். இந்த விரல் படுகொலைக்கு பிறகு சரணடைஞ்ச புலிகள்கிட்ட சரணடைஞ்ச பெரிய பெரிய தளபதிகள் கருணாமானுடைய தரத்துக்கு அடுத்த கட்டத்திலே பக்கத்தில் நிற்கக்கூடிய 10 பேர், அதாவது யாழ்ப்பாணத்தினுடைய எல்லா களமுனைகளையும் 500,000 போராளிகளை வச்சுக்கொண்டு போராடின தளபதிகள் ஜிம்கலி தாத்தா, ரோபர்ட், விசு, துரை, நிசாம், திருமால், இந்த ஈஸ்வரராஜா சொன்ன ஈஸ்வரன் எஸ்பி ஈஸ்வரநாதன் தமிழ் இசைக்குழு பொறுப்பாளர் நிறுவனர், இந்த பெருந்தளபதிகள் அவ்வளவு பேரும் புலிகளிடம் போய் சரணடைஞ்சாங்க. கருணாமானை விட்டு விலகி, அதாவது கருணாமான் கொழும்புக்கு ஓடி போறதுக்கு பிறகு அவர்களுடன் ஒவ்வொருவருடன் தொடர்பு கொண்டு புட்டமானுடைய டீம் வந்து எல்லாரும் நீங்க வாங்க, அவன் கருணாமானை விட்டுட்டு வாங்க, தலைவர் உங்களுக்கு மன்னிப்பு தருவார், தலைவர் உங்களுக்கு மன்னிப்பு தருவார், கருணாமானை விட்டு வாங்கன்னு கொழும்புல இருந்து கருணாமானை விட்டுட்டு இவ்வளவு பேரும் போறாங்க. அதுல போகாதாக்கள் பிள்ளையானும் ஜெயம் என்று சொல்லி இப்ப கட்சியினுடைய பிரிவு தலைவராக ஜெயமன்னன் இருந்தான். மற்ற போன அவ்வளவு தளபதிகளையும் பொம்பளை பிள்ளைகள பேர் சொல்லும் போது மட்டக்களப்பு அம்பார விசேட படையணி தலைவியா இருந்த நிலாவினி தீந்தமிழ் வந்து அன்பரசி படையணி தளபதியா இருந்த உள்ள லாவணியா பிரேமினி என்ற உள்ள. அப்ப இந்த பிள்ளைகள் எல்லாம் பெரிய பெரிய தளபதிகள். இவர்கள் எல்லாம் ஒவ்வொரு 500,000 பேர் படைநடத்தின ஆக்கள். இவர்கள் அவ்வளவு பேரும் சரணடைஞ்சாங்க புலிகள்கிட்ட. யோசிச்சு பாருங்க எத்தனை தளபதிகள், எத்தனை தளபதி. ஒவ்வொருவரும் 15-20 வருஷம் வரலாறு கொண்டவர்கள் புலிகளுடைய போராட்டத்தில். ஒரு சாதாரண போராளிகள் அல்ல. இவ்வளவு தளபதிகளையும் என்ன செய்தீங்க புலிகள்? இவ்வளவு பேர் கடத்தப்பட்டார்கள், சரணடைஞ்சார்கள். உடனே அந்த ஆம்பளை அவ்வளவு பேரை என்ன செய்யாங்க, கொண்டு போய் பஞ்சு மரத்தடி என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு கடைநாள் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவ்வளவு வரையும் போட்டு நெருப்பு வச்சு சீனியை கொட்டி ஒரு சிஸ்டம் சீனி சாக்க கொட்டி நெருப்பு வைக்கிறது. நான் நினைக்கிறேன் இந்த புகை வராமல் கருகி போகும் என்று சொல்லி அப்படி ஏதோ சீனியையும் பெட்ரோலையும் ஊற்றி நெருப்பு வச்சு அவ்வளவு வரையும் அழிச்சிங்க. அவ்வளவு தளபதிகளையும் அது இந்த பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போய் மூங்கிலாறு என்ற இடத்துல முரத்தீவு பகுதியில் சிறை வச்சிருந்தீங்க. அந்த பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது தெரியாது. அவருடைய எலும்பு கூட நாங்கள் எங்கே போய் தோன்றது, நிலாவணியோட எலும்பு கூட எங்கே போய் தோன்றது, லாவணியோட எலும்பு கூட எங்கே போய் தோன்றது, தீந்தமிழோட எலும்பு கூட எங்கே போய் தோன்றது. அப்ப இவ்வளவு பிரச்சனை நடந்தது. நான் சொல்றேன், எனக்கு புலிகளுக்கு மூலங்களை குற்றச்சாட்ட வேண்டிய பொறுப்பு எனக்கு அது இல்லை, அவசியம் அந்த விருப்பம் இல்லை. இவ்வளவு குழப்பங்களுக்குள்ளேயும் ஒரு சில குற்றச்சாட்டுகளை பிள்ளையான் மீது இந்த வன்னிப்புலிகள் போட்டார்கள். இவர்கள் இது செய்தார்கள், இவர்கள் அதை செய்தார்கள் என்று. ரவீந்திரநாத்தை கடத்தினார்கள், அல்லது பிரேமினியை கடத்தினார்கள், அல்லது அந்த புறநாடுகள உறுப்பினர்களை கொலை செய்தார்கள், அல்லது பல யோசப்பராயத்தை கொலை செய்தார் என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் பிள்ளையான் மீது போடப்பட்டிருக்கிறது. இது அந்த காலகட்டத்திலே யாரால் எவரால் செய்யப்பட்டிருந்ததுக்கு எவரிடம் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள். இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் வந்து இன்றைக்கு பேசுகின்றவர்கள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரே அடிப்படை புலிகளுடைய ஏடுகள், புலிகளுடைய பிரச்சார ஏடுகளை தவிர, புலிகள் மீள கட்டமைத்த இந்த பிரச்சாரங்களை தவிர எந்த அடிப்படை இந்த குற்றச்சாட்டுகளுக்கு இல்லை. அதற்காக இவர்கள் இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் செய்யார்களோ அல்லது செய்யவில்லையோ என்கிற புலனாய்வுக்குள்ளே நாம் போக முடியாது. வன்முறையை நீங்கள் புனிதர்கள் என்றும் சொல்லல. ஆயுதங்களுடன் வந்தவர்கள் யாரும் புனிதர்கள் அல்ல. இலங்கையில் அரசியல் செய்கின்ற தமிழ் கட்சிகளில் எந்த கட்சிகளில் சேர்ந்தவரும் புனிதர்கள் அல்ல. இவர்களுடைய கைகள் கரைபடைந்த கரங்கள். இவர்கள்
நீங்கள் அது முதல்ல ஆரம்பத்திலேயும் சொல்லி இருக்கிறீங்க. எல்லாருடைய கரங்களும் இலங்கை தமிழ் அரசியலில் இருக்கக்கூடிய எல்லா ஐபிடிபியா இருக்கலாம், டெலுவா இருக்கலாம், புலோட்டா இருக்கலாம், ஐபிஎல் இருக்கலாம், ஈரோசா இருக்கலாம், டிஎம்பிபியா இருக்கலாம். ஆனால் அந்த 2008, 2009 மார்ச் மாதம் 10ஆம் 9ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் எந்த ஒரு இடுபரவும் இல்லை, இடுபர போறதும் கிடையாது. ஈடுபட போறதும் கிடையாது. அதற்காக ஏனென்றால் மக்களிடம் நாங்கள் வாழ்கிறோம். அதற்காக நீங்கள் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறீர்கள். இதற்கு முதல் நடந்த சம்பவங்களுக்கு அதுல நீங்கள் நேரடியாக தொடர்பில்லாட்டாலும் அதற்காக மக்களிடம் நீங்கள் மன்னிப்பு கூறுகின்றீர்கள். மக்கள் நிறைய துன்புறுத்தப்பட்டிருப்பார்கள் அல்லது துன்பத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பார்கள். பலருடைய இறப்புகளுக்கு விரும்பி பெரும்பாலும் காரணமாக இருந்திருப்பார்கள். இது எல்லா போராளிகளும் எங்களுடைய நான் சொன்ன மாதிரி இந்த இத்தனை தளபதிகளை எல்லாம் பலி கொடுத்திருக்கிறோம். இத்தனை யுத்தங்களுக்கு மத்தியிலும் பல தரப்பிலும் பல பக்கத்திலும் இழப்புகள் நடந்திருக்கு. புலிகள் மட்டும்தான் அல்லது வன்னியிலிருந்து மட்டும்தான் குற்றம் செய்யப்பட என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் என்ன விஷயம் என்றால் இந்த குற்றங்களை எல்லாம் செய்தவோ செய்யவில்லையோ நாட்டை விட்டு பிள்ளையானோ கருணாவோ ஓடவில்லை. நாட்டிலே இருந்து அரசியல் செய்கிறார்கள், மக்களிடமே இருக்கிறார்கள். விரும்பிய நேரத்தில் பொருளாதாரத்தை கூப்பிட்டு விசாரிக்கலாம். எதற்கும் நாங்கள் முன் கொடுக்க தயார் என்பதுதான் இதனுடைய வெளிப்படை. ஆகவே அவர்கள் மக்களிடம் தான் இருக்கிறார்கள், இலங்கையை தான் வாழ்கிறார்கள். பிள்ளையானை அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னா பிள்ளையானுக்கு வீட்டை வந்து பிள்ளையான ஆஃபீஸுக்கு வந்து ரவுண்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளையான கூப்பிட்டா பிள்ளையான மட்டங்களை கொண்டு வருவார். பிள்ளையான் தப்பி போறதா இருந்தா பிள்ளையானுக்கு ஒருத்தர் சொல்ல தேவையில்லை. தப்பி போறதுக்கு பிள்ளையானுக்கு பாஸ்போர்ட் தேவையில்லை, பாஸ்போர்ட்டை வாங்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளையான பாஸ்போர்ட் தேவையில்லை. பிள்ளையான் மிக 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 வீரன் இந்த ஒரு நீச்சல் வீரன் பிள்ளையான். ஆகவே நான் சொல்ல வரேன் என்றால் எல்லா தாங்கள் ஆயுதங்களுடன் அவன் பிள்ளையான் எங்களுடைய தலைமை குழு கூட்டங்களிலே பிள்ளையான் அடிக்கடி சொல்லியிருக்கிறார், தன் மீது எந்த குற்றங்கள் குற்றச்சாட்டப்பட்டாலும் அது நான் ஆயுதங்களுடன் இருந்த காலத்து கதை. அதற்கு நீதியை எதிர்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அந்த விசாரணைகளுக்கு முகம் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். கட்சிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. கட்சி பதியப்பட்டதும் கட்சி ஆயுதங்களை ஒப்படைச்ச பின்னரும் கட்சிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. கட்சியை நீங்கள் எல்லாம் நடத்தி கொண்டிருக்க வேண்டும். எனக்கு என்ன நடக்கும் என்பது என்னுடைய தனி அரசியல் ரீதியாக வன்முறை பாதையிலே ஆயுதங்களுடன் நான் வாழ்ந்த காலத்தில் நடந்த குற்றங்களுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டியதோ அந்த விசாரணையை எதிர்கொள்ள வேண்டியதோ அதுக்கு நான் என்றுமே தயாராக இருக்கிறேன். அது வேறு, கட்சி வேறு. நீங்கள் கட்சியை நடத்த வேண்டியது, கட்சியை கொண்டு செல்ல வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்பதை அவர் தலைவர் பணிக்குழு கூட்டத்திலே அடிக்கடி சொல்லுகின்ற விஷயம். அது ஒரு பக்கம் இருக்குது. அதை விட ஊழல், மோசடி, பணம், சொத்துக்கள் சம்பாதித்து விட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆனா நீங்க சொல்றீங்க பிள்ளையானுக்கு ஒரு எதிர்காலம் இன்னமும் இருக்குது, அவர் வெளியில வாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீர்கள். அத ஓரளவுக்கு யாழ்ப்பாண ஊடகங்கள், யாழ் மையவாதத்தை ஆதரிக்கின்ற ஊடகங்கள் பெரும்பாலும் பிள்ளையாருடைய அரசியலை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்ததாகவும் அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளும் வச்சிருக்கு. ஆனா அப்படி இருந்தாலும் பிள்ளையானுடைய பிள்ளையானுக்கு ஒரு வாக்கு வங்கி இருந்திருக்கு. டாக்டர் சிவானந்தா புலிகளுக்கு நீங்களும் உங்களோட ஒரு கட்டுரையில சொல்லியிருந்தீர்கள், இலங்கையில மிக கூடுதலாக துரோகி பட்டம் வழங்கப்பட்டவர் டாக்டர் சிவானந்தா. விடுதலை புலிகள் இலங்கையின் வடக்கு கிழக்கின்ற முழு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருந்த பொழுதும் ஒரே ஒருவரை அகற்ற முடியல, அது டாக்டர் சிவானந்தா 2004 நினைக்கிறேன். அதே போல பிள்ளையானுக்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்குது. இது எப்படி சாத்தியமானது? இது எப்படி சாத்தியமானது? எனக்கு அது இதைத்தான் நான் சொல்றேன். நான் சொல்ற மாதிரி இந்த அரசியல் தலைவர்களா இருக்கக்கூடிய தமிழ் தலைவர்கள் எல்லோரும் ஆயுத பாதையில வந்து பல வன்முறைகளை தாண்டி வந்தவர்கள். இருந்தாலும் நாட்டை விட்டு ஓடாமல் நாட்டிலே தொடர்ந்து அரசியல் செய்வதன் ஊடாக இந்த மக்களுக்கு நாங்கள் பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சுய விமர்சனமான ஒரு செயற்பாடு தான் அரசியல் தலைவர்களாக இருக்கிறவர்களை நான் பார்க்கின்றேன். அது டக்ளஸாக இருக்கலாம், அல்லது பிள்ளையானா இருக்கலாம், அல்லது சித்தார்த்தராக இருக்கலாம். எல்லோருக்கும் ஒரு காலத்துக்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கு. இருந்தாலும் அந்த பொறுப்பை சொல்லலை அவர்கள் எப்படி செய்கிறார்கள் என்று நான் யோசிக்கிறேன். பொறுப்பு சொல்லல் என்பது நாங்கள் குற்றத்துக்கு பொறுப்பானவர்கள் பொதுவாக மன்னித்துக் கொள்ளுங்கள், மன்னிப்பு விட்டு அறிக்கை வருகிறது அல்ல. மக்களுக்கு பிராயச்சித்தம் செய்வது, அந்த மக்களுக்கு மீண்டும் பணி செய்வது, நடந்த இழப்புகளை மீள கட்டி எழுப்புவது, நடந்த அபிவிருத்தி பணிகளை, பொருளாதார கட்டமைப்புகளை மீள உருவாக்கி கொடுப்பதுதான் மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பிராயச்சித்தம். அந்த பிராயச்சித்தத்தை பிள்ளையான் நிறையவே செய்திருக்கிறார், தன்னால் முடிந்த அளவுக்கு செய்திருக்கிறார். அதுதான் அந்த மக்கள் மாதிரி இருக்கிறது. அந்த பிராயச்சித்தத்தை செய்கின்ற பொழுது ஊழல்கள், மோசடிகள் நடந்து சொத்துக்களை குவித்தது என்று சொல்லப்படுறது. இந்த சொத்து குவிப்பு ஒரு நகைச்சுவையான விஷயம் என்னென்னால், பிள்ளையானுடைய அப்பா ஒரு பணக்காரர், ஒரு பரம்பரை பணக்காரர். தென்னந்தோட்டங்கள், வலைவாடிகள், மீன்பிடி வலைவாடிகள் அவங்களுக்கு நிறைய இருக்கு. இது அவங்களுக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய சொத்து பத்துகள். இதை தாண்டி பிள்ளையான் இப்போது சொத்து சேர்த்தார் ஒரு பெரிய பட்டியல் ஒன்று வந்தது இந்த எலெக்ஷன் டைம்ல. நல்ல ஒரு விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும், பிள்ளையானுடைய அந்த பட்டியல் எடுத்து பார்த்தா, அந்த பட்டியலில் உங்களோட பேரை மாற்றி போட்டா உங்களுக்கு ஏவானம் சொத்து சேர்த்து அவ்வளோ சொத்து போட்டா அது ஓடும், அது ஓடிக்கொண்டிருக்கு ஒரு பக்கத்தில். அப்ப அந்த பட்டியலுடைய போடுவதனால் அதுல ஐக்கிய நாடு சபை விசாரிக்க சொல்லி இருக்குது, மனித உரிமை குழு விசாரிக்க சொல்லிக்கிறனால அதில் எழுதப்பட்டிருக்கு.
விசாரிக்க சொல்லியிருந்தால் அந்த அந்த அறிக்கையினுடைய மூலங்கள் எங்கே, அந்த அறிக்கையில் எங்கிருந்து வந்த இந்த உத்தியோகமான அறிக்கை அது எங்கிருந்து வந்தது, யார் விசாரிக்கிறாரு என்றதெல்லாம் இல்லை. அனாமதயமாக இந்த கள்ள நோட்டீஸ் காதல் சொல்ற மாதிரி கள்ள பிடிச்சம் போடுற மாதிரி ஒரு கள்ள பிடிச்சம் ஓன்ல வந்த கள்ள பிடிச்சம் அந்த பட்டியல் அந்த சொத்து பட்டியல்ல இருக்கிற சொத்துக்கள் எதுவுமே பிள்ளையானுக்கு சொந்தமானதா இல்ல இல்லையா? அந்த சொத்து பட்டியலில் போடப்பட்டிருக்கிறதுல எங்க சிங்கப்பூர் எல்லாம் இருக்குன்றெல்லாம் போட்டு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது அதுல போடப்பட்டது, நாங்கள் கட்சிக்காக ஒரு 2 ஏக்கர் நிலம் நினைக்கிறேன், சரியா 2-3 ஏக்கர் நிலம் மட்டக்களப்பு புதிய கச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசகாணியை கட்சிக்காக உத்தியோகபூர்வமாக அரசாங்கத்திலிருந்து எடுத்திருக்கிறோம். கட்சியினுடைய தலைமை இந்த அரசியல் பணிமனை ஒன்று உருவாக்குவதற்காக, அரசியல் பாசறை நடத்துவதற்காக விஷயங்களுக்காக அது உத்தியோகமாக அரசாங்கம் தந்திருக்கு அந்த இடத்தை. அது கூட அந்த பட்டியலில் இருக்குது. இந்த இடத்துல அந்த மட்டக்களப்பு நகரத்துக்குள்ள 2 ஏக்கர் நிலம் இத்தனை கோடி ரூபாய் பெருமையான நிலம் இருக்குன்னு சொல்லி இப்படிப்பட்ட இந்த இதுகளை தான் அந்த லிஸ்ட்ல இருக்குது. இதை தாண்டி என்னை பொறுத்த வரைக்கும் அந்த புலனாய்வுக்குள்ள போகணும். இப்படியான ஒரு பட்டியலை திருப்பி அடுத்த வருஷத்துக்கு வந்து யாரும் கொண்டு முன்னுக்கு வைக்கப்படாது. அதுக்கிடையில 5 வருஷத்துக்கு இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் ஆணை வழங்கியிருக்கிறார்கள். பெரும்பான்மையான அரசாங்கம், 2/3 இருக்கிற அரசாங்கம். இந்த விசாரணைகள்ல நிச்சயமாக இந்த ஊழல் பட்டியல் எடுத்து விசாரித்து இதுல எவ்வளவு தூரம் பொய்யானது என்றதை அரசாங்கம் ஊர்ஜிதப்படுத்தணும் என்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள். இந்த இடத்துல நிச்சயமாக அந்த விசாரணை எடுக்க வேண்டாம். இது இப்படியே சொல்லி கொண்டு வந்து போட்டு பிறகு அப்படி கிடக்கும். ஒரு அடுத்த லட்சத்துக்கு திருப்பி எடுத்து போடுவாங்க. திருப்பி எல்லாம் பிள்ளையாங்க சொத்தி தண்ணீர் பிள்ளையார் மீதான அவாண்டமான பள்ளிகள். தேசிய மக்கள் சக்திக்கும் தமிழீழ மக்கள் விடுதலை புலிகள் அமைப்புக்கும் இடையில ஒரு பெரிய முரண்பாடு இருந்தது. ஆனால் நீங்கள் உள்ளூராட்சி சபையில இணைந்து ஒரு உள்ளூராட்சி சபையை அமைத்திருக்கிறீர்கள் நினைக்கிறேன். எங்களுக்கு கட்சியோட முரண்பாடு, எங்களுக்கு என்பிபியோட இந்த முரண்பாடு இல்லை. ஏன்னா என்பிபியினுடைய கொள்கைகள் ஒரு சாமானிய மக்கள்கிட்ட இருந்து, என்பிபி என்பது ஒரு ஏபி அடிப்படையிலிருந்து வருகிறது. அதே போல நாங்கள் டிஎம்பிபி என்பது ஒரு கிழக்கு தமிழர் கூட உருவாகி இருக்கிறோம். இன்னைக்கு டிஎம்பிபி என்பது ஒரு அடிப்படையில ஒரு அரசியல் ஆயுத இயக்கமா இருந்து வந்தது. அதே போல ஏபி ஒரு ஆயுத இயக்கமா இருந்து வந்தது. அவர்களும் மக்களுடைய அதிகார பரவலாக்கத்துக்காக போராடினவர்கள், நாங்களும் தொடர்ச்சியாக மக்களுடைய அதிகார பரவலாக்கத்துக்காக போராடி வந்த ஒரு அமைப்பு. அந்த வயலங்களுக்கு அவங்களுடைய கொள்கைகளில் கோட்பாடுகளே முரண்பாடுகள். ஒரு சாமானிய மக்கள்கிட்ட இருந்து இன்றைக்கு ஒரு தலைவராக இருக்கிறார், வரவேற்கத்தக்க விஷயம். இளைஞருடைய ஒரு அதிகார வர்க்கத்துக்கு எதிராக ஒரு கீழ்மட்டத்திலிருந்து ஒரு தலைவராக இருக்கிறார். அதே போல யாழ்ப்பாணத்தினுடைய 100 வருஷ அரசியல் கோலோச்சி வந்த அதிக மேட்டுக்குடி அரசியலுக்கு எதிராக ஒரு சாமானிய மகன், கிழக்கு மாநிலத்திலிருந்து ஆங்கிலம் தெரியாது, பிள்ளையானுக்கு இங்கிலீஷ் தெரியாது என்று கேவலப்படுத்தப்பட்ட ஒரு மகன் தலைவராகி அரசியல் தலைவராக என்னாலும் கட்சி நடத்த முடியும் என்று காட்டியிருக்கிறார், நல்லாட்சி நடத்த முடியும் என்று காட்டியிருக்கிறார். ஆகவே இந்த ஜேபியோ அல்ல என்பிபிக்கும் எங்களுக்கு இடையில கொள்கை முரண்பாடுகள் எதுவுமே இருக்காது. எதுவுமே இல்லைண்டா பெரும்பான்மையாக இருக்க முடியாது. கட்சி ரீதியாக நாங்கள் ரணிலுடைய அரசாங்கத்தை பயன்படுத்தி 3000 கோடி ரூபாய்க்கு இந்த 2 வருஷத்துக்குள்ள கிழக்கு மாநிலத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அபிவிருத்தி பணிகளை செய்திருக்கிறோம். ஒரு எம்பியாக இருந்து கொண்டு ஒரு ராஜாங்க அமைச்சராக மாறியதன் காரணமாக அவரை பயன்படுத்தி இந்த எக்கனாமிக் இலங்கையினுடைய இவ்வளவு பொருளாதார சிக்கலுக்குள்ளேயும் நாங்கள் 3000 கோடி ரூபாய்க்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும்தான் அபிவிருத்தியில் நடந்திருக்கிறது. இந்த என்பிபி அரசாங்கம் கூட அதை பற்றி எடுத்து பார்த்து அவங்க கூட அக்கறையா பார்த்தாங்களா என்று கேள்வி. இவ்வளவு காசு இங்க இருந்து எப்படி எடுத்து வர வேண்டியது. அப்ப அவ்வளவு தூரம் அந்த இலங்கை அரசாங்கத்தின் காசுகளை பயன்படுத்தி மக்களுக்கு பணி செய்கிற வேகத்தை அந்த மாதிரியான ஒரு வேகத்தை நாங்கள் செய்திருக்கிறோம். ஆகவே அந்த நேரத்தில் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் போட்டி போடக்குள்ள நாங்கள் அவரை கைவிட்டு இவ்வளவு தூரம் எங்களுக்கு ஒரு ஒப்புதல், அந்த ஒரு உடந்தையாக இருந்து எங்களுக்கு இவ்வளவு கோடி ரூபாய் 3000 கோடி ரூபாய் மட்டக்களப்பு செலவழிக்கிறதுக்கு இன்னைக்கு மட்டக்களப்பில் பார்த்தீங்கன்னா நீங்க 90 விதமான இடத்துல கூங்கிடுறோம். மணல் வீதிகளே இல்லாத ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்துருக்கிறோம் நாங்கள் மண்டல மாவட்டத்தில். அப்ப இவ்வளவு வேலைகளை சிறு பாலங்களை அமைச்சிருக்கிறோம். இந்த விவசாய பாலங்களை எத்தனையும் அமைக்கப்பட்டிருக்கு. விவசாயிகளுக்கு இவ்வளவு முக்கியமான விஷயம் அதெல்லாம் சின்ன பாலங்கள். அப்ப இவ்வளவு செய்து 3 வருஷத்துக்குள்ள இந்த 2 வருஷத்துக்குள்ள செய்ததுக்கு உடந்தையா இருந்த அந்த ஜனாதிபதியை கைவிட்டுட்டு நாங்கள் டக்குன்னு வெளில போகுது என்பிபி என்ற கட்சி மாறி போனால் அது அரசியலில் தார்மீகம் இல்லை. ஒரு நன்றி கடனுக்காகத்தான் கடந்த தேர்தலில் அப்படிப்பட்ட வேலையை நாங்கள் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் இதே போலதான் முதல் தரத்துல கோத்தபாயக்கு சப்போர்ட் பண்ணுகின்ற போது கூட தனிப்பட்ட முறையிலே எங்களுக்கு மைந்த அரசாங்கத்தோடு இருந்த உறவு என்பது வர கோத்தபாயோட உறவு என்பது வர என்ற நிச்சயமாக வெளியில பலருக்கு தெரியாது. கோத்தபாய தனிப்பட்ட முறையில் அவருடைய அரசியலுடைய அவருடைய செயற்பாடுகளுடைய எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஆனாலும் அவங்களை பயன்படுத்தி நாங்கள் வேலை செய்திருக்கிறோம். கடைசி நேரத்தில் ரணிலோட கட்சி மாறக்கூடாதுன்னு சொல்லி அந்த நேரத்தில் ரணில் தூது விட்டுவார். பிள்ளையான் பிரச்சனை இருக்கக்குள்ள மட்டக்களப்பு வந்து பார்த்துட்டு பிள்ளையானுக்கான கூட வரவேற்பு இருக்கான்னு சொல்லி பண்ணி உடனே ரணில் சொல்லி பிரபந்தியா இருக்கிறார் ரணில். அப்ப தூது விட்டவர் உடனே பிள்ளையான நான் விடுறதுக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா, அப்படி இப்படி எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் விடுறதுக்காக அப்படி வரையிலாது, நாங்கள் அப்படி கோதவாய்களை விட்டு வரையிலாது. விருப்பம் இல்லையோ நாங்கள் அவங்களை வச்சு இவ்வளவு வேலை செஞ்சுக்கிறோம், நாங்கள் போகவில்லை. அதே மாதிரி ரணில் எங்களுக்கு வேலை செய்த ரணில் வேலை செய்த அவரை விட்டு போட்டு நாங்கள் அப்படி போயிடாது. அதுக்காக என்பிபியோட நாங்கள் முரண்படுற அர்த்தம் இல்லை தேர்தலுக்காக. ஆகவே என்பிபி வந்தது எங்களுடைய கொள்கையில் நாங்கள் நிதானமாக இருக்கிறோம். எங்களுடைய கொள்கை மத்திய அரசாங்கத்தில் ஆட்சிக்கு பெறுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் யாராக இருந்தாலும் இனவாதி தான். ஜேபி இனவாதி இல்லை என்று இன்றைக்கு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பெரும்பான்மையாக என்பிபியினுடைய கோட்பாடுகள், கொள்கைகள், செயற்பாடுகள் ஊழலற்ற அரசியலை உருவாக்குவது என்பதெல்லாம் நல்ல விஷயங்கள். அதுக்காக இனவாதிகள் அங்கே இல்லைன்னு நான் சொல்ல முடியாது.
இனவாதிகளின் கூடாரமாக அதுக்கு ஒரு தமிழ் தேசியம் சொல்ற மாதிரி யாழ் தமிழ் தேசியம் சொல்லுகின்ற மாதிரி என்பிபிக்கு வாக்களிக்காயங்கள் என்று சொல்ல மாட்டீங்க. அப்படி 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 அந்த அளவுக்கு போக வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஏன்னா என்பிபி என்பதும் இனவாதிகளும் அதுக்குள்ள இருப்பாங்க. என்ன நிச்சயமாக கொழும்பு இன்றைக்கு இடதுசாரிகள் சிவத்தை சேட்டன் எல்லாம் காய்ச்சி கொண்டு வந்த இந்த தோழர்கள் எல்லாம் காலில் சாஸ்திராங்க விழுறாங்க நாமத்து மாதிரி காலில். எப்படி மதச்சார்பற்ற ஒரு நாடு அல்ல மதச்சார்பற்ற ஒரு இதை நோக்கி நகர வேண்டிய நேரத்தில் மீண்டும் இப்படி சிங்கள பௌத்த மதத்துக்கான முன்னுரிமைக்கு கூட தூரத்துக்கு வழி வர்றதுக்கு அந்த கட்சியும் போகுது என்றால் அது அங்க அந்த சிஸ்டமும் கொஞ்சம் இருக்கும். ஒப்பீட்டு ரீதியாக எங்களுக்கு முரண்பாடு கொள்கை ரீதியாக இல்லை. எல்லா கட்சிகளிலும் இனவாதிகள் இருப்பார்கள். எல்லா அரசியலுக்கு வருபவர்களும் இனவாதம் இல்லாத ஒரு அரசியல் அங்க வருவா அது கற்பனைவாதமாக தான் இருக்கும் கொழும்புல. ஆகவே அது எங்களுக்கு பிரச்சனை. ரணிலும் இனவாதி தான், மஹிந்த இனவாதி தான், என்பிபியில் இருக்கக்கூடிய அனுரவில் இனவாத குணாம்சங்கள் இருக்கத்தான் செய்யும். இல்லை என்று யாரும் 100% நாங்கள் புரித பார்க்க முடியாது. ஆனால் எங்களுடைய கொள்கை யார் ஆட்சிக்கு வந்தாலும் மத்திய அரசாங்கத்துடன் முரண்படாமல் எங்களுடைய பிரதேசத்தை கட்டியெழுப்பதற்கு அவர்களை பயன்படுத்துவது. கிட்டத்தட்ட டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய அதே கூட்டத்தான் நீங்களும் நிச்சயமாக அதே கூட்டுத்தான். ஏனென்றால் கிட்டத்தட்ட நாங்கள் தேசிய நல்லிணக்கத்துக்காக இத்தனை ஆயிரம் போராட்டத்தை கடந்த பின்னர் தேசிய நல்லிணக்கத்துக்காக கணக்க விலை கொடுத்துக்கிறோம். நிறைய துருவப்பட்டங்களை வாங்கியிருக்கிறோம். புலிகளோட சண்டை பிடிச்சி கிழக்கு மாநிலத்தை விட்டு புலிகள் அணிகளை துரத்துவதற்காக 250 போராளிகளை நாங்கள் இழந்திருக்கிறோம் கிழக்கு மாநிலத்தில். அந்த 250 போராளிகளை இழந்ததுக்கு காரணம் தேசிய நல்லிணக்கம், இலங்கையோட ஒருமைப்பாடு. மீண்டும் பிரிவினைவாதத்திற்கு நாங்கள் போக மாட்டோம் என்பதற்கான அடையாளம். அவ்வளவு செய்து ஒரு தேசிய நல்லிணக்கத்துக்காக 15 வருஷமாக அதே போல கிழக்கு மாநிலத்தை கட்டி எழுப்பி கிழக்கு மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்து 3 இனங்களுக்கு ஒரு சமத்துவமான இதை ஒரு ஆட்சியை நடத்தி வந்த பிள்ளையான் தேசிய நல்லிணக்கத்துக்கு ஒரு முன்னோதமான ஆள். கிழக்கு மாநிலத்தில் சமாதானம் வருது என்றால் அது சமாதானம் இலங்கை முழுக்க வருவதற்கு சமனது. கிழக்கு மாநிலம் தான் சிக்கலான பிரதேசம். அப்ப அப்படிப்பட்ட ஒருவராக கருதப்பட்டால் பிள்ளையான் அந்த அடிப்படையில் அவர் விடுவிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த விஷயத்தை என்பிபி அரசாங்கம் புரிஞ்சு கொள்ளும். குற்றச்சாட்டுகளுக்காக அதுக்காக குற்றச்சாட்டுகளை விசாரிக்கப்படாமல் என்று நாங்கள் சொல்ல வரவில்லை. குற்றச்சாட்டுகளை விசாரிக்கலாம். தேவையற்ற விதத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தை இதற்காக பயன்படுத்துவதும், அனாவசியமான முறையிலே அவரை தடுத்து வைப்பதும், அவருக்கு பிணை வழங்காமல் தடுத்து வைப்பதும் ஒரு அரசியல் பழிவாங்கலாக போய்விடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய ஆதங்கம். அதை தாண்டி எல்லா விசாரணைகளுக்கும் ஒத்துழைக்க அவர் தயாராக இருக்கிறார். ஒரு நீண்ட உரையாடல். ஒரு கடைசியாக ஒரு கேள்வியோட இதை முடிச்சுக் கொள்ளும். அதுக்கு பிறகு நாங்கள் தொடர்ந்து உரையாட வேண்டியிருக்கு. அடுத்தடுத்த சந்திப்புகள்ல அதை தொடரலாம்னு நினைக்கிறேன். நீண்ட காலமாகவே இந்த கிழக்கு தேசியத்தை நீங்க முன் வச்சு கொண்டு வாரீங்க. வடக்கு கிழக்கு இணைவுக்கு எதிராகவும் மிக கடுமையாக ஞானவர்கள் இருக்கின்றார். இந்த கிழக்கு தேசியம் இது எண்ணத்தை எதிர்காலத்துல சாதிக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க? இது ஒரு பிரதேசவாதத்தை தூண்டுறதாக அமையாதா? இல்ல, அது இந்த கிழக்கு தேசியம் என்ற அது அப்படி கூட நான் போகல. கிழக்கு தேசியம், இந்த தேசியவாதம் அந்த சொல்லாடல் எல்லாம் நமக்கு தேவையில்லை. நான் சொல்ல வரேன் என்றால் வடக்கு கிழக்கு மக்களுக்குள்ள நீண்ட காலமாக ஒரு ஏற்ற இறக்கத்தாழ்வு கொண்ட சமூகமாகத்தான், அதாவது ஒரு ஒரு படித்த வித்தியாசமான ஒரு சமூக கட்டமைப்பு இருக்கிறது. அதாவது ஒரு மீட்டுக்குடி அரசியல் தலைமைகளுக்கு எதிராக ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது. இதிலே கிழக்கு மாகாணம் என்பது இப்பவும் முன்னுரிமை இல்லாமல் பின்னுக்கு தள்ளப்பட்டு கொண்டு வருகிறது. இதுக்குள்ளே ஒரு சுயாட்சி அல்லது இதுக்குள்ளே ஒரு அதிகார பங்கீடு, அவ்வளவுதான். ஒரு அதிகார பங்கீடு எங்களுக்கு தனியாக. ஏனென்றால் கிழக்கு மாகாணத்தினுடைய சூழல், கிழக்கு மாகாணத்தினுடைய பல்லினத்தன்மை, கிழக்கு மாகாணத்தில் வாழக்கூடிய மக்களுடைய விவசாய பொருளாதார கட்டமைப்புகள் என்பதும் முழுக்க வட மாகாணத்துக்கு வித்தியாசப்பட்டது. இரண்டு வேற சமூகம், வேற சூழலில் வாழக்கூடிய சமூகங்கள். யாழ்ப்பாணத்துடைய பொருளாதார கட்டமைப்பு அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மணியோட பொருளாதாரம் சரியானே. அதே போல கிழக்கு மாநிலத்தினுடைய பொருளாதார கட்டமைப்பு அந்த மண்ணையும் அந்த மக்களையும் அந்த குளங்களையும் அந்த விவசாயத்தையும் அந்த நிலங்களையும் நம்பி வாழக்கூடிய விவசாய குடிகள் அல்லது மீனவ குடிகள் பெரும்பான்மையில். இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்புக்கு வித்தியாசமான அரசியல் சிந்தனைகளும் வித்தியாசமான அரசியல் போக்குகளும் தேவை. நீங்கள் வீர பிரதாகங்கள் பேசிக் கொண்டிருந்து கொண்டு வெளிநாட்டில இருந்து காசு வந்து உங்களுக்கு குளிச்சு கொள்வீங்க. நாங்கள் அப்படி வீர பிரதாகம் பேசிக் கொண்டு வந்து எங்களுக்கு அன்றாட கூலிக்கு போகாட்டி இன்னைக்கு நாளைக்கு சாப்பாடு இல்லை. எனவே கிழக்குமான மக்கள் அதே நேரத்தில் கிழக்கு மாநிலத்தில் பல்லின சூழல், ஒரு பகுதி முஸ்லீம்கள், ஒரு பகுதி சிங்களவர்கள், ஒரு பகுதியில் பூர்வீக குடிகள், ஒரு பகுதியில் பரங்கியர்கள் என்று சமூக கலாச்சார மத என்று சிக்கி பிணைஞ்சாங்க. இங்கே இந்த மக்கள் இந்த பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் கொள்ளணுமே தவிர யாழ்ப்பாணத்தில் அவர்களுக்கு இது புரியாது. கஜேந்திரகுமாருக்கு என்ன தெரியும்? விக்னேஸ்வரனுக்கு என்ன தெரியும்? விக்னேஸ்வரனுக்கு புன்னச்சோலை தெரியுமா? அல்லது இங்க வெள்ளாவளி தெரியுமா? குளம் தெரியுமா? சென்ட்ரல் தெரியுமா? கஜேந்திரகுமாருக்கு என்ன தெரியும்? விக்னேஸ்வரனோ அல்லது கஜேந்திரகுமாரோ யாழ்ப்பாண மக்களால ஏற்றுக்கொள்ளப்பட்டன்னு சொல்ல முடியாது. அவர்கள் குறைந்த வாக்கு வீதத்தை கொண்ட ஒரு சில பொக்கேட்டான இடங்கள்ல அவர்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்க, அவர்கள் முழுமையான வடக்கு கிழக்கு மக்களின் பிரதிநிதிகளும் அல்ல. ஆனால் பொதுவாக அந்த அந்த தமிழ் தேசியவாதம் என்று வருகின்ற பொழுது கிழக்கு மாகாணம் தனித்து செல்லுமானால் அந்த கிழக்கு மாகாணத்தின் அரசியல் கிழக்கு தமிழர்களுடைய
பலம் இன்னும் வீழ்ச்சி அடைந்து விடும் இல்ல. நீங்கள் வடக்கூட இருக்கைக்குள்ள நீங்கள் பலமானவர்களாக இருப்பீர்கள். இந்த வாதம் பொதுவாக வைக்கப்படுது. அதுக்கு உங்களுடைய விளக்கம் என்ன? நீங்க திருப்பி கேக்குறீங்க, நீங்க முஸ்லீம்களுக்கு எதிராக மாறி கேக்குறீங்க. என்ன பிரச்சனை? நாங்கள் முஸ்லீம்களாக சிந்திக்க நான் முஸ்லீம் தமிழர்களாக சிந்திக்கவில்லை, முஸ்லீமாக சிந்திக்கவில்லை. நான் கிழக்கு மாகாணத்தை சிந்திக்கிறேன். கிழக்கு மாகாணத்தில் தமிழர்களும் முஸ்லீம்களும் பரங்கியர்களும் சிங்களவர்களும் இணைந்தது, பூர்வடிகளும் இணைந்ததுதான் கிழக்கு மாகாணம். இங்கே தமிழர்கள் மட்டும் வாழவில்லை. எனவே நாங்கள் எங்கள் பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் கொள்வதற்கான பொறிமுறைகளையும் எதிர்கால பொருளாதார கட்டமைப்புகளை உருவாக்கிக் கொள்வதற்கு எங்களுக்குள் சமூக நல்லிணக்கம், இன நல்லிணக்கம், மத நல்லிணக்கம் தேவை. இதற்கு யாழ்ப்பாணத்தினுடைய அரசியல் போக்கு தடையா இருக்கிறது. யாழ்ப்பாணத்தினுடைய அரசியல் சிந்தனை எங்கிருந்து வருகிறது? பெரும்பான்மை தமிழர்கள் இருந்து வருகிறது. பெரும்பான்மை தமிழ் மேட்டுக்குடிகளில் இருந்து சிந்திக்கிறது. அங்கு அந்த பிரச்சனைகளையா மையம் கொள்ள வைக்கிறது. அந்த பிரச்சனைகளையே பேசிக் கொண்டிருக்கிறது. காலம் கடந்த எந்த நேரம் எடுத்தாலும் பேப்பர் எடுத்தாலும் யாழ்ப்பாணத்தில் அது நடக்குது, யாழ்ப்பாணத்தில் நடக்குது. ஆனால் மட்டக்களப்பிலே வாகரையிலே இன்றைக்கு கூட தெருவிலே நாவற்பழமும் தூரம்பழமும் வித்து பிழைக்க வேண்டிய 1000 குழந்தை 1100 குழந்தை வீதியில் நின்று பிழைக்கிறார்கள். பாடசாலைக்கு போகின்ற போது காலை சாப்பிட முடியாமல் பாடசாலைக்கு போய் மயங்கி விடக்கூடிய குழந்தைகள் நின்று இருக்கிறது. அப்ப இந்த விஷயங்கள் யாழ்ப்பாணத்தில் நடக்காது. யாழ்ப்பாணத்துக்கு பொருளாதார கட்டமைப்பு வேறு. எங்கள் பிரச்சனைகளுக்கு நாங்கள் இந்த சமூகங்களோடு பல்லிணைந்து வாழுகின்ற போது கிழக்கு மாநில தமிழர்களை நம்பித்தான் முஸ்லீம்கள். கிழக்கு மாநில தமிழர்கள் இல்லாட்ட முஸ்லீம்களின் தொழில் இல்லை. முஸ்லீம்களின் சக வியாபாரங்களும் கிழக்கு மாநிலத்து தமிழர்களை நம்பித்தான் இருக்கிறது. அல்லது முஸ்லீம் தமிழர்கள் யாரை நம்பியிருக்கிறார்கள்? சகல முஸ்லீம் கடைகளையும் முஸ்லீம் வியாபாரம் கொழும்பிலே வாங்க முடியாத காத்தாங்குடியிலே போய் வாங்கலாம், யாழ்ப்பாணத்திலே வாங்க முடியாத காத்தாங்குடியிலே போய் வாங்கலாம். ஏன்? அந்த வியாபார கட்டமைப்பு, அந்த நகரங்களை உருவாக்குவது, நகர வளர்ச்சிகள், விஷயங்கள் எல்லாம் முஸ்லீம்கள் செய்கிறார். அப்ப முஸ்லீம்கள் இல்லாமல் தமிழர்கள் வாழ முடியாது. அவை நாங்கள் பரஸ்பரம் ஒருவர் தங்கி வாழக்கூடிய சமூகங்கள். இந்த பிரச்சனைகளுக்கான அரசியல் சிக்கல்கள், உங்களுடைய அரசியல் சிக்கல்களுக்கு நாங்கள் இங்கே அடிபட முடியாது. நாங்கள் இங்கே வேறு வழியில் செல்ல முடியாது. நாங்கள் வேறு எங்களுக்கான ஒரு கலைச்சூழல், எங்களுக்கான ஒரு கட்டமைப்பையும் புதிய எதிர்காலத்துக்கான திசை வழியையும் நாங்கள் தீர்மானிக்கின்றோம் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையின் அடிப்படை. எனவேதான் இது கிழக்கு வடக்கு தமிழ் மக்களுக்கு எதிரானதோ அல்ல தமிழர்களுக்கு எதிரானதோ அல்ல தமிழர்களை ஒற்றுமைக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயமா அல்ல. இது கிழக்கு தமிழர்களுடைய வாழ்வையும் வளத்தையும் மேம்படுத்துவதும், கிழக்கு முஸ்லீம்கள், கிழக்கு சிங்களவர்கள் அல்ல பரங்கியர்கள் வாழக்கூடிய சகலுடைய வாழ்வையும் வளத்தையும் மேம்படுத்துவதற்கான ஒரு சிந்தனை தான் கிழக்கை கிழக்காக இருக்க விடுங்கள் என்பது. இவ்வளவுதான் இதுல விஷயம். நினைக்கிறேன் இந்த புள்ளியோட இந்த நீண்ட உரையாடலை இதை நிறுத்திக் கொள்வோம். சாலிஞானம் மிக வெளிப்படையாக பல்வேறு தகவல்களையும் எங்களோடு பாய்ந்து கொண்டிருக்கிறீங்க. இன்னும் பல கேள்விகள் இருக்கு. நாங்க இதை கேட்கறதுக்கான நேரம் உண்மையிலேயே போதாது. நாங்கள் மீண்டும் மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்ளும் வரை விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி. நன்றி. உங்களுக்கும் தேசம் விஜயபாலனர்களுக்கும் நன்றிகள். உங்களுடைய நேரத்தையும் பயன்படுத்தி என்னுடைய தகவல்களை, என்னுடைய சிந்தனைகளை, பேச்சுகளை வெளியே மக்களை கொண்டு வரதுக்கு முன் வந்தவைக்கு நன்றிகள். வணக்கம்.